ஓகே. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் JDO கொஸ்டின்ஸ்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ அத பேஸ் பண்ணி அந்த கான்செப்ட்ட பேஸ் பண்ணி இந்த வருஷம் என்னென்ன கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றது ஒரு சின்ன ஒரு அனலைஸ் நம்ம பண்ண போறோம் இந்த வீடியோல. ஓகேங்களா? ஸோ அதில வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, பிளஸ் அந்த கொஸ்டினுடைய இந்த வருஷம் என்னென்ன கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1. When the column is effectively held in position at both end but not restrained against rotation. ஓகேங்களா? ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா effectively held in position தாங்களாமா, பட் நாட் ரிஸ்டைன் எகனஸ்ட் ரொட்டேஷன். ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்டைன் பண்ணாது அப்படின்றோம். அப்போ போத் எண்டு நமக்கு என்னவா இருக்கும்? ஹிஞ்ச். சரிங்களா? ஹிஞ்ச் 2. ஃபிக்ஸ் 2னா ரிஸ்டைன் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து ரிஸ்டைன் பட் நாட் ரிஸ்டைன் எகனஸ்ட் ரொட்டேஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ ஐடியல் எண்டு கண்டிஷன். அப்போ எஃபெக்டிவ் லென்த் எல் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? எல்னு தான் நமக்கு வரும். அப்போ ஃபேக்டர் வந்து 1. ஸோ 1L. ஓகேங்களா? ஸோ இப்போ பேலன்ஸ் 4 எண்டு கண்டிஷன் இருக்கு இல்லைங்களா? ஃபிக்ஸ்டு எண்டு கண்டிஷன், போத் எண்டு ஃபிக்ஸ்டு, அடுத்து 1 எண்டு ஃபிக்ஸ்டு, அது 2 ஹிஞ்சுடு, அந்த கேஸ் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி இது ஆர்சிசி கொஸ்டின். ஓகேங்களா? அது ரிஸ்டைன் என்ன, நாட் ரிஸ்டைன், அடுத்து பார்ஷியலி ரிஸ்டைன் அப்படின்னா 1.5Lன்ட்டு வரும். சரிங்களா? அதுனா டிசைன் லோட் அண்டு ரெக்கமெண்டட் வேல்யூ. அந்த 2 கொஸ்டின்ஸ் வந்து இந்த 4 கான்செப்ட்ல ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த 4 எண்டு கண்டிஷன் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட். While calculating the bending moment in an isolated footing, the section is assumed. ஓகே, the bending moment கால்குலேட் பண்ணும்போது ஐசோலேட்டட் ஃபுட்டிங்கில் நம்ம செக்ஷனை வந்து என்னவா கன்சிடர் பண்ணுவோம்னு கேட்குறாங்க. ஸோ இதை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர், இதை நமக்கு வந்து SBCF சாயில் நமக்கு வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம கிரிட்டிக்கல் செக்ஷனுங்களா, இந்த போர்ஷன் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் செக்ஷன். அப்போ இந்த செக்ஷனை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணி டிசைன் பண்ணுறோம்? WL² தான் நம்ம வந்து பெண்டிங் மோமெண்ட் போடுவோம். அதாவது W × L - A ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 8ன்னு எழுதுவோம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேண்டிலிவராக கன்சிடர் பண்ணி தான் நம்ம வந்து போடுறோம். சரிங்களா? இங்கே சிம்பிளி சப்போர்ட்னு போட்டக்கூடாது, தப்பு. ஓகே, WL²/8ன்னு ஒன்று. ஓகே, ஸோ இதை நமக்கு வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷன். ஸோ WL²/2 ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுவோம். ஸோ கேண்டிலிவர் செக்ஷனாக டிசைன் பண்ண போகிறோம் நம்ம இந்த செக்ஷனை. சரிங்களா? கேண்டிலிவர் மூமெண்ட் கண்டுபிடிச்சி அந்த மூமெண்ட்டுக்கு என்ன திக்னஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம். M = QBD² அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? அந்த Qன்றது நமக்கு என்ன வரும்? ஆக்சுவலாக Qன்றது வந்து பார்த்தீங்கன்னா 0.136 FCK அப்படின்னு நம்ம வருவோம். சரிங்களா? டிபெண்டிங் அப்பான் தி கிரேட் ஆஃப் தி ஸ்டீல். 0.138, 0.133, 0.143 அந்த கேஸ் நமக்கு வரும். சரிங்களா? அதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டிங் டிசைன்டு ஃபார் பெண்டிங் மூமெண்ட் டிசைன் பண்ணுவோம். செக் ஃபார் ஷியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணுவோம். அதில் வந்து 1 வே ஷியர், 2 வே ஷியர் நமக்கு இருக்குது. 2 வே ஷியர்னா பஞ்சிங் ஷியர்னு நம்ம சொல்லுவாங்க. அந்த கொஸ்டின் கூட கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 0.25 × √FCK. அந்த வேல்யூ ஷுட் நாட் கிரேட்டர் தென் 0.25 × √FCK. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வே ஷியர் ஆர் பஞ்சிங் ஷியர். இது வந்து லிமிட் ஸ்டேட் மெத்தடில். இதே ஒர்க்கிங் ஸ்டேஷன் மெத்தடில் கேட்டாங்கன்னா 0.16 × √FCK அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? இது கொஸ்டின் நம்பர் 2. செல்ஃப் வெயிட் ஆஃப் த ஃபுட்டிங் எவ்வளோ அஷ்யூம் பண்ணுவோம்? நம்ம 10% நம்ம வந்து அஷ்யூம் பண்ணிக்குவோம். இந்த கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. ஓகே, ஃபார் ஸ்டேர்ஸ் இன் ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் the live load is may be calculated as 3 to 5 அந்த ரேஞ்ச் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ரெசிடென்ஷியல் பில்டிங் வந்து 3 kN/m² எடுத்துக்குவோம். கமர்ஷியல் பில்டிங் வந்து 5 kN/m² நம்ம எடுத்துக்குவோம். இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ரைஸ் எவ்வளோ இருக்கணும்? ஸ்டாருக்கு 150 mm இருக்கணும். ட்ரெட் எவ்வளோ இருக்கணும்? மினிமம் 250 mm இருக்கணும். சரிங்களா? எஸ், ரைஸ்க்கும் ட்ரெட்டுக்கு ரிலேஷன் கொஸ்டின் கூட கேட்க பாசிபிலிட்டி இருக்குது. ஹைட் ஆஃப் தி பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3 மீட்ரு, ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 mm. அப்போ நம்பர் ஆஃப் ட்ரெட் என்ன வரும்னு கேட்பாங்க. ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரெட் + 1. சரிங்களா? இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, எஸ். அஸ்யூமிங் ட்ரையாங்குலர் லோட் ஆன் லிண்டல் பீம். ஓகே, த பெண்டிங் மூமெண்ட் அட் மிட் ஸ்பேன் டியூ டு brick weight. அப்போ நமக்கு என்ன இருக்கும்? மிட் ஸ்பேன் டியூ டு WL/6. ஓகேங்களா? brick above the lintel dash. Wன்றதுன்னா டோட்டல் வெயிட் ட்ரையாங்குலர் பிரிக்கு. ஓகேங்களா? இந்த வேல்யூ வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? WL/6. ஓகே, இதை நம்ம வந்து போடும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா WL/4 சென்டரில் போடும்போது நம்ம WL/12 நமக்கு வரும். சரிங்களா? ஸோ ஆஃப் ஆஃப் தி லோடு தான் நம்ம எடுத்துக்க சாரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரையாங்கிள்னா 2 டைம்ஸ் ஆஃப் லோடு தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். WL/6 நமக்கு கிடைக்கும். சரிங்களா? எஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிண்டலோடைய அந்த ரூஃபுக்கு இந்த ட்ரையாங்குலர் ஹைட்டை விட நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய வால் எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு கொஸ்டின் கேட்பாங்க. WL/6 ஆன்சரு. ஓகேங்களா? எவ்வளோனா 1.2 டைம்ஸ் ஆஃப் ஹைட் ஆஃப் தி
இந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளைட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து 60 டிகிரியில் நமக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் டிஸ்பர்ஷன் நமக்கு நடக்கும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதோட டிசைன் கோடு புக் 1905 மேசன்ரி டிசைன் கோடு புக். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஐ திங்க் 4. ஓகே. The length of torsional reinforcement in two-way slab is equal to S. ஸோ இப்போ 2-way slab எடுத்துக்கிறோம். இப்போ 2-way slabனா லாங்கஸ்ட் ஸ்பேன் டிவைட் பை ஷார்ட்டஸ்ட் ஸ்பேன் நமக்கு எப்படி இருக்கும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நமக்கு 1 இருக்கும். ஓகே சார், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லாங்கஸ்ட் ஸ்பேன் டிவைட் பை ஷார்ட் கிரேட்டர் தென் 2 1-way slab, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2-way slab நம்ம அப்படி சொல்கிறோம். சரிங்களா? எஸ். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மேட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுற கார்னரில். ஓகேங்களா? இது எவ்வளோ லென்த் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா 0.2 டைம்ஸ் ஆஃப் LX ஷார்ட்டர் டைரக்ஷன். அப்போ 0.2 நம்ம என்ன பாருங்க 1/5 எழுதிக்கிறாங்களா? 1/5. ஓகே. இதுவே சிம்பிளி சப்போர்ட்டட் எண்டாக இருந்துச்சுன்னா டார்ஷனல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். சிம்பிளி சப்போர்ட்டட் எண்டு ப்ளஸ் ஃபிக்ஸ்டு பீம்ஸ் இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டார்ஷனல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். எவ்வளோ அப்படின்னா 50% ஆஃப் 75% ஆஃப் பாசிட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படி சொல்லலாம். மிடில் ஆஃப் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ் 75% ஆஃப் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ் சொல்லலாம். எதுக்கு? சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், ஃபிக்ஸ்டு பீம் அண்டு டிஸ்கண்டினியூஸ் எண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்கண்டினியூ அதாவது எண்டு வந்து முடிஞ்சிடணும். டிஸ்கண்டினியூஸ் எண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இது ரெண்டுமே டிஸ்கண்டினியூ தானே. கண்டினியூஸ் எண்டுனா நோ நீடு ஷியர் டார்ஷனல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், நோ நீட் டார்ஷனல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபார் கண்டினியூஸ் எண்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எண்டு கண்டினியூஸாக இருக்குது, அதர் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி சப்போர்ட். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எண்டு எங்களுக்கு இந்த எண்டு வந்து கண்டினியூஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இது வந்து கண்டினியூஸோட சிம்பிளி சப்போர்ட் எண்டுன்னு வச்சுக்கோங்க. இது இன்னும் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஆகிட்டே போயிருக்கு அப்படின்னா இது எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த கார்னரில் 50% ஆஃப் டார்ஷனல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்கிறோம். டார்ஷனல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் 50%. அப்போ 75ல் 50 பாருங்க எவ்வளோன்னு 37.5, அதாவது 0.375% ஆஃப் ஏரியா ஆஃப் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், பாசிட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லுவோம் நம்ம. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எஸ். Shear steel placed in reinforced concrete to counteract shear failure at crack. எஸ். ஸோ நமக்கு என்ன வரும்? நமக்கு இதான் பீம் அப்படின்னு வச்சுக்கலாம். நமக்கு வந்து ஸ்டிரப்ஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா? இது எதுக்கு? நமக்கு டு கண்ட்ரோல் தி டிஃப்ளெக்ஷன் கிராக்னு கூட சொல்லலாம். டிஃப்ளெக்ஷன் கிராக் அண்டு ஷியர் கிராக் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல நம்ம ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். இதே ஸ்பேசிங் ஷுட் நாட் கிரேட்டர் தென் 300 mm சொல்லி வைப்போம். சரிங்களா? ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ போகலாம்? 45 டிகிரி அப்படிங்கும்போது அப் டு டி வரலும் போகலாம் நமக்கு. ஓகே, எஃபெக்டிவ் டெப்த்து. ஓகேங்களா? இதே வெர்டிக்கல் பாராக இருந்துச்சுன்னா நமக்கு 0.75 டைம்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் டெப்த் டி வரலும் நமக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் இருக்குது. சரிங்களா? இதனோட கிராக் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணால் 45 டிகிரியில் வரும். வித்தவுட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா 30 டிகிரி நமக்கு வரும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வித் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் எல்லாருக்கும் தெரியும் 45 டிகிரி. வித்தவுட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கேட்டாங்கன்னா அந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் டிஆர்பிலே கேட்டிருக்காங்க ஒரு டைம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்கலாம் இதில்? ஓகே, நாமினல் டவ் வி கேட்கலாம். நாமினல் ஷியர் ஸ்ட்ரெஸ் VU டிவைடட் பை BD. ஓகே, இந்த டி பார்த்துக்கோங்க, ஸ்மால் டி. ஓகேங்களா? VU அப்படின்றது அல்டிமேட் ஷியர் ஃபோர்ஸ். ஓகேங்களா? அதுவும் பார்த்துக்கோங்க. டவ் வி டிபெண்டிங் அப்பான் தி கிரேட் ஆஃப் காங்கிரீட் அண்ட் கிரேட் ஆஃப் ஸ்டீல் ரெண்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கோம். டவ் சி டிபெண்டிங் அப்பான் கிரேட் ஆஃப் காங்கிரீட் ஒன்லி 0.635 இன்டூ ரூட் ஆஃப் FCKன்னு சொல்லுவோம். ரூட் ஆஃப் FCK 0.635 ரூட் ஆஃப் FCKன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? டவ் சி மேக்ஸ். ஓகேங்களா? இது டவ் சி, இது வந்து டவ் சி மேக்ஸ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இதில் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து இவ்வளோ தான் கவர் ஆகுது. ஓகே. எஸ். டிகிரி ஆஃப் ஒர்க்கபிலிட்டி ஃபார் ஃப்ளோருக்கு டிகிரி ஆஃப் ஒர்க்கபிலிட்டி எப்படி இருக்கும்? நமக்கு 50 to 100 அந்த ரேஞ்சு நம்ம எடுத்துக்கோம். 50 to 100ங்கும் போது நமக்கு என்ன வரும் பாருங்க? வெரி லோ, லோ, மீடியம். அப்போ 0 to 25, 25 to 50, 50 to 100 அந்த ரேஞ்சு தான் நமக்கு வரும். அப்போ 50 to 100 அப்படிங்கும்போது மீடியம் நமக்கு வரும். ஆன்சர் வந்து லோன்னு கொடுத்துருந்தாங்க. ஃப்ளோரிங் ஒர்க்கு, ஸ்லாபு, காங்கிரீட்டிங் ஒர்க்கு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் கேஸில் வரும். ஒருவேளை நமக்கு வந்து வைப்ரேட்டட் ஃப்ளோர் அப்படின்னு கேட்டிருக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேமெண்ட் ஃப்ளோரிங் கேட்டால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரி லோ கண்டிஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து காம்பாக்ஷன் ஃபேக்டர் இருக்குங்களா? ஸோ காம்பாக்ஷன் ஃபேக்டர் கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனோட வேல்யூ கொடுத்து கேட்கலாம். 0.78 போது என்னன்னு சொல்லுங்கள், 0.86 போது என்னன்னு சொல்லுங்கள். அந்தமாதிரி கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை பார்த்துக்கோங்க அந்த ஃபேக்டர். ஓகேங்களா? காம்பாக்ஷன் வேணால் வெயிட் ஆஃப் பார்ஷியலி காம்பாக்டட் காங்கிரீட் விட வெயிட் ஆஃப் ஃபுல்லி காம்பாக்டட் காங்கிரீட் ரெண்டுக்கும் ரேஷியோன்னு பார்க்குறது. அவ்வளோதான். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். ப்ளீச்சிங் ஆஃப் காங்கிரீட் இஸ் அசோசியேட்டட் வித் நோ இட் இஸ்
ப்ளீடிங் ஆஃப் காங்கிரீட்னு சொல்லுவோம் சரிங்களா. ப்ளீடிங் ஆஃப் காங்கிரீட் அசோசியேட்டட் வித் வாட்டர் ஓகேங்களா. வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் வாட்டர் நமக்கு வெளியே வரதுக்கு பேர் வந்துன்னா ப்ளீச்சிங் சொல்லுவோம். சீப்பேஜ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் தி காங்கிரீட் அப்படின்னு சொல்லுவோம். சிமெண்ட் ஸ்லர்ரி இல்லை சிமெண்ட் வாட்டர் அது நமக்கு சரிங்களா. சிமெண்ட் ஸ்லர்ரி வெளியே வந்துச்சு அதுக்கு பேர் வந்து லேடன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. எஸ் ஃப்ளோ ஆஃப் சிமெண்ட் பேஸ்ட் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து லேடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். LAIDENCE அப்படின்னு சொல்லுவோம் லேடன்ஸ் ஓகே. அடுத்து வந்து செக்ரிகேஷன் கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லை. லேடன்ஸ்னா என்னென்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இதெல்லாம் ரீசன் என்னென்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா. புவர் குவாலிட்டி ஆஃப் காம்பேக்ஷன் சொல்லலாம். அடுத்து வந்து புவர் மிக்சிங் சொல்லலாம். மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி வந்து ப்ராப்பராக இல்லைன்னு சொல்லலாம் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஜென்ரல். பட் மெயின் பிரைமரி என்னென்னு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்தது பாருங்க, த லிமிட் ஸ்டேட் மெத்தட் த பர்மிசிபிள் பியரிங் ஸ்ட்ரெஸ் ஆஃப் காங்கிரீட். பியரிங் ஸ்ட்ரெஸ் ஆஃப் காங்கிரீட் நமக்கு 0.45 FCK சார் 0.45 FCK. இதை நமக்கு வந்து பியரிங் ஸ்ட்ரெஸ் ஆஃப் காங்கிரீட் ஃபார் LSM. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் 0.25 FCK அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா WSM மெத்தட் ஓகேங்களா. இது ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் தி ரூட் ஆஃப் A2 டிவைடட் பை A1 நமக்கு வரும் சரிங்களா. அதாவது டாப் ஃபுட்டிங் டிவைடட் பை டாப் பாட்டம் ஃபுட்டிங் ஏரியா டிவைட் பை டாப் ஃபுட்டிங் சொல்லிட்டு ரெண்டு ஈக்குவல் எடுத்ததுனால A1 A2 ரெண்டும் காமனாக வச்சுட்டாங்க ஓகே. 0.45 into FCK இதை நமக்கு வந்து ஆன்சர். பியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஓகே. இது ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் 0.25 into root of FCK. நெக்ஸ்ட் போகிறாங்களா. லிமிட் ஸ்டேட் மெத்தட் த மேக்ஸிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் இன் ஆக்சியல் கம்ப்ரஷன் இன் காங்கிரீட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சியல் கம்ப்ரஷனில் கேட்குறாங்க. அல்டிமேட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் ஆஃப் காங்கிரீட் கேட்டாங்கன்னா 0.0035. ஆக்சியல் கம்ப்ரஷனில் 0.002 தான் நமக்கு ஓகேங்களா. அதாவது இப்படி தான் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸிங் கர்வ் போடுறோம் இல்லைங்களா. எஸ் ஸோ இது ஆக்சியல் கம்ப்ரஷன் 0.002. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து 4/7 XU அந்த டிஸ்டன்ஸில் இருக்கும். இது டாப்லேருந்து 3/7 XU அந்த டிஸ்டன்ஸில் நமக்கு இருக்கும் சரிங்களா. இது அல்டிமேட் ஸ்ட்ரெயின் ஆஃப் காங்கிரீட் கேட்டாங்கன்னா 0.0035. ஆக்சியல் கம்ப்ரஷன் கேட்டாங்கன்னா 0.002. பெண்டிங் ஓகேங்களா. இது ரெண்டுமே நடக்குது அப்படின்னா நமக்கு 0.0035 மைனஸ் 75% ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரெயின் ஐ திங்க் ஓகேங்களா. இது ஒரு ஃபார்முலா. இது ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. 3 கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட். கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லீனியர் ஸ்ட்ரெயின் கர்வ். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் தான். காங்கிரீட் கேட்கும்போது நமக்கு என்ன வரும், அப் டு ஆக்சியல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் வந்து பெரபாலிக்காக இருக்கும். அல்டிமேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப் ஆர் லீனியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே. நெக்ஸ்ட் போகலாங்களா. எஸ் அக்கார்டிங் டு சைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வரலும் பார்த்தீங்கன்னா ஆர்சிசி. இப்போ நம்ம பார்க்குறது சாயில் மெக்கானிக்ஸ் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் ஓகே. அக்கார்டிங் டு சைஸ் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் மெட்டீரியல் பிட்வீன் 60 மைக்ரான்ஸ் டு 0.06 mm to 2 மைக்ரான்ஸ். அது 0.002. அப்போ நம்ம கண்டிப்பாக பாருங்கள் 2 மைக்ரான்ஸ் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் 4.75 mmக்கு மேலே இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம் நம்ம கிராவல்ம்போம். 4.75 to 75 மைக்ரான்ஸ்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் அக்ரிகேட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஃபைன் கோர்ஸ் கிரைன் ஃபைன் கிரைன் நம்ம சொல்லுவோம். 75 to 2 மைக்ரான்ஸ்குள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் சில்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லெஸ் தென் 2 மைக்ரான்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து கிளே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இப்போ பாருங்கள் இது எந்த ரேஞ்ச் வருது. 75லாம் நமக்கு வந்து 60 ஓகே. அதை விட நமக்கு கொஞ்சம் பெருசு தான். பட் ஆனால் 2 மைக்ரான்ஸ் டச் ஆனதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு என்னது இது ஆன்சர் சில்ட்டு தான் ஓகேங்களா. பேலன்ஸோட சைஸும் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாயில் கோர்ஸ் கிரைன் கிளாசிஃபிகேஷன் நம்ம பண்ணுவோம். சீவ் அனாலிசிஸ் பண்ணுவோம். ஃபைன் கிரைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டர்பர்க் லிமிட்ஸ் நம்ம பண்ணுவோம் ஓகேங்களா. லிக்விட் லிமிட் பிளாஸ்டிக் லிமிட் அந்த டெஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிப்போம். சாயிலை வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் போகலாங்களா. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி CU = D60 டிவைடட் பை D10 அப்படின்னு சொல்லுவாங்க. D60 டிவைட் பை D10 இதான் நமக்கு ஆன்சர். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர் கேட்க இந்த டைம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. D30² டிவைடட் பை D60 into D10 அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இதுவும் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி வேல்யூ நம்ம கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. >4 அதாவது >4 இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெல் கிரேடட் கிராவல் GW நம்ம சொல்லுவோம். >6 இருந்துச்சுன்னா SW வெல் கிரேடட் சாண்ட்னு சொல்லுவோம். இது மட்டும் வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியாது. டிபெண்டிங் அப்பான் தி பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டைன் அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைனஸ் இன் சைஸ் ஆஃப் தி சீவ் அப்படின்னு நம்ம அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து D60 டிவைட் பை வந்து பார்த்தீங்கன்னா D10 வந்து எனக்கு வந்து சம்திங் வேல்யூ 2ன்னு கொடுத்துருவாங்க. எனக்கு கோஎஃபிஷியன்ட் கர்வேச்சர் என்ன D30 வேல்யூ கொடுத்துருவாங்க டயாமீட்டர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயில் நாட் டிட்டர்மைண்ட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஷியர் ஸ்ட்ரென்த்து கண்டிப்பாக டிட்டர்மைன் ஷியர் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கலாம். பியரிங் ஸ்ட்ரென்த்து கான்டாக்ட் டு சர்ஃபேஸ் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கலாம். பென்ட்ரேஷன் ஸ்ட்ரென்த்தில் நிறைய ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கலாம். சர்ஃபேஸ் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கலாம். ரிலேட்டிவ் டென்சிட்டிஸ் கண்டுபிடிக்கலாம். ஷியர் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கலாம். கிரைன்சஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா சீவ் அனாலிசிஸில் பண்ணுவோம். ஸ்ட்ரென்த்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ இப்போ இதான் ஆட் ஒன் அவுட். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. எஸ். If the soil at the site of bridge is very soft, okay, good soil is available at greater depth. What type of bridgeனாவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பைல் ஃபவுண்டேஷன் தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் நமக்கு கிடையாது. பைல் ஃபவுண்டேஷன் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பிரிட்ஜில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதே வந்து ஒரு பிரிட்ஜில் வந்து அடுத்து நமக்கு ரீடைனிங் வால் ரெஸ்ட் கண்டிஷன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்புட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய வால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷன் கேட்பாங்க? ஆக்டிவ் ப்ரெஷரா, பேசிவ் எர்த் ப்ரெஷரா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நோ ஈல்டிங் கண்டிஷனான்னு கேட்பாங்க. நோ ஈல்டிங் கண்டிஷன் அப்படின்னா அட் ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அட் ரெஸ்ட் பிரிட்ஜோடைய இதை நமக்கு வந்து ரோடுன்னு வச்சுக்கோங்களேன். அதனோட எண்டில் பாருங்கள், எண்டில் 2 வால் கட்டியிருப்பாங்க. இதான் அப்புட்மெண்ட் சொல்லுவாங்க. இதில் ஆக்ட் ஆகக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ரீடைனிங் வால் அட் ரெஸ்ட் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ரலாக ரீடைனிங் வால் ஆக்ட் ஆகக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர். பேசிவ் எர்த் ப்ரெஷர் எங்கே ஆக்ட் ஆகும்னா ஷீட் பைலில் நமக்கு ஆக்ட் ஆகும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு ஃபார்முலா கேட்கலாம். ஓகேங்களா? KA ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் பை டிவைட் பை 1 ப்ளஸ் சைன் பை. இந்த கொஸ்டின் கேட்கலாம். KA இன்ட்டு KP ரெண்டும் மல்டிபிள் பண்ண நமக்கு ஆன்சர் ஒன்றுன்னு வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை ஜஸ்ட் ஒரு 30 டிகிரி ஆங்கிள் கொடுத்துட்டு நாங்கள் KA வேல்யூ என்னன்னு கூட கேட்கலாம். நமக்கு 1/3 நமக்கு வரும். ஓகேங்களா? KP வேல்யூ கொடுத்துட்டு KA வேல்யூ என்னன்னு கேட்கலாம். KP வேல்யூ வந்து 1/3ன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது வந்து 1/3 அந்த ரேஞ்சு நமக்கு வரும். சரிங்களா? அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. கெய்சான். ஓகேங்களா? முதல்ல வந்து கெய்சான் ஓப்பன் அட் பாட்டம் அண்டு க்ளோஸ் அட் டாப் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெல் கைசான் சொல்ல முடியாது, ஓப்பன் கைசான் சொல்ல முடியாது, பாக்ஸ் கைசான் தான் நம்ம சொல்லலாம். ஓகே. வெல் கைசான்லாம் ஓப்பன் கைசானும் ரெண்டுமே வந்து ஓப்பனாக இருக்கும். ஓகேங்களா? கைசான் அப்படின்னு என்னன்னா இது ஒரு வாட்டர் ரிட்டைன் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து சீல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், ரிவரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஃபவுண்டேஷன் மாதிரி கட்டிடுவாங்க. சரிங்களா? அது சம் பாக்ஸ் வந்து கீழே ஓப்பனாக இருக்கும், டாப் வந்து க்ளோஸில் இருக்கும், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கும். அதுக்கு பேர் தான் கெய்சான் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது நிறைய டைப் இருக்குது. ஓகேங்க. ஃப்ளோட்டிங் கெய்சான், பாக்ஸ் கெய்சான், நுமேட்டிக் கெய்சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? கெய்சான் ஓப்பன் அட்டு பாட்டம் க்ளோஸர் அட் டாப் அப்படின்னா நுமேட்டிக் கெய்சான் எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கும். ஓகேங்களா? இந்த ரேஞ்சு மாதிரி இருக்கும் நமக்கு. இது எதுக்குன்னா நுமேட்டிக் ப்ரெஷரை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக டாப் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? நுமேட்டிக் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓப்பன் கைசன் அப்படின்னா ரெண்டுமே ஓப்பனாக இருக்கும். வெல் கைசன்லாம் போத் எண்டும் ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பாக்ஸ் கைசன் அப்படின்னா ஆல் எண்ட் வந்து க்ளோஸாக இருக்கும் நமக்கு. ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். எஸ், கண்டினியூ கொஸ்டின் போல். த கெய்சான் மேட் ஆஃப் பாக்ஸ் ஆஃப் டிம்பர் ஆர் ஆர்சிசி மேசன்ட்ரி வித் போத் எண்டு ஓப்பன் அப்படின்னு நமக்கு என்ன ஓப்பன் கைசான். போத் எண்டு ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கைசன். இந்த ஃப்ளோட்டிங் கைசன் வந்து நுமேட்டிக் கைசனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். சரிங்களா? எப்படின்னா பாட்டம் வந்து க்ளோஸ்டாக இருக்கும், டாப் வந்து ஓப்பனாக இருக்கும். அதுக்கு பேர் ஃப்ளோட்டிங் கைசன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. எஸ். இஃப் த போரோசிட்டி ஆஃப் தி சாயில் இஸ் 0.6 வாய்ட் ரேஷன் கேட்குறாங்க. எஸ், போரோசிட்டி N இஸ் ஈக்குவல் டு போரோசிட்டி கொடுத்துருக்காங்க, E கேட்குறாங்க. E இஸ் ஈக்குவல் டு N டிவைடட் பை 1 மைனஸ் என்னங்களா? என்னோட வேலை என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. போரோசிட்டி 0.6 வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டிவைட் பை த வால்யூம் ஆஃப் டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில். N இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டிவைட் பை டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். E இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டிவைட் பை த வால்யூம் ஆஃப் தி சாலிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஆர் சாயில் மினரல்ஸ். ஓகே. இது வந்து 0.6ன்னு வரும். அப்போ 6/4 6/4 என்ன பண்ணலாம் பாருங்க. 3/2னா 1.5ங்களா? எஸ். ஸோ ஆப்ஷன் இதுதான் நமக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த டைம் வாய்ட் ரேஷியோ கொடுத்துட்டு போரோசிட்டி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ N இஸ் ஈக்குவல் டு E டிவைடட் பை 1 N இஸ் ஈக்குவல் டு E டிவைட் பை 1 ப்ளஸ் E அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அந்த ரிலேஷன் ஒரு 10 ஃபார்முலாக்கும் படிச்சு வச்சுக்கோங்க. காமா ஈக்குவல் டு காமா டி இன்ட்டு 1 ப்ளஸ் W இந்த ஃபார்முலா படிச்சு வச்சுக்கோங்க. S is equal to W divided by gamma W divided by gamma 1 plus W minus 1 divided by G இந்த ஃபார்முலா படிச்சு வச்சுக்கோங்க. இது டிஆர்பி கொஸ்டினில் கேட்டாங்க. ஐடி வேல்யூ படிச்சு வச்சுக்கோங்க. டென்சிட்டி இண்டெக்ஸ் Emax minus E divided by Emax minus E minimum படிச்சு வச்சுக்கோங்க. gamma D equal to G into gamma W divided by 1 plus E இது படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாஸ்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. இந்த ரிலேஷன் வச்சு சம்மு கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் இருக்குது, எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஓகே. பவர் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ பைப்ஸ் வில் மேக்ஸிமம். இது நம்ம இன்டர்வியூ கொஸ்டின் என்ன பண்ணிட்டோம், டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அப்போ பவர் மேக்ஸிமம் எவ்வளோ போய் எனக்கு இருக்கும்? 66%. 66.33% இருக்கும். 1/3 எனக்கு லாஸ், 2/3 தான் எனக்கு பெனிஃபிட். அப்போ 1/3 ஆஃப்
ஸ்டாட்டிக் ஹெட் ஓகேங்களா. டோட்டல் ஹெட் இந்த இன்லெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். செக்ஷன் ஹெட் ப்ளஸ் டெலிவரி ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த டைம் எஃபிஷியன்சி கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்லை ஃபார்முலா கேட்கலாம். H மைனஸ் H லாஸ் டிவைடட் பை H அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா. இப்போ H லாஸ் வேல்யூ வந்து 1/3 அப்படிங்கும்போது நமக்கு ஆன்சர் 2/3 ஆஃப் எஃபிஷியன்சி கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. பவருக்கு ஃபார்முலா பவர் P ஈக்குவல் டு ரோ ஜி கியூ இன்டூ ஹெச் ஆர் நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட்ஸ் ஆர் ஜூல் பர் செகண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வெரி 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 இம்பார்ட்டன்ட். In case of open channels, the uniform flow possible only. Yes, uniform flow possible when the prismatic channel இருந்தால் மட்டும் தான் யூனிஃபார்ம் ஃப்ளோ பாசிபிளாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்போ இதில் வந்து மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் ரெக்டாங்கிளுக்கு சொல்லுங்கள், ட்ரையாங்கிளுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க பாசிபிலிட்டி. ரெக்டாங்கிள்னா B ஈக்குவல் டு 2Dன்னு சொல்லலாம், M ஈக்குவல் டு D/2ன்னு சொல்லலாம். சரிங்களா. ஏரியா ஈக்குவல் டு 2D ஸ்கொயர்னு சொல்லிக்கலாம். சரிங்களா. ஆங்கிள் வந்து 90 டிகிரி, அது நமக்கு தேவையில்ல விடுங்க. ட்ரையாங்கிளுக்கு வந்து 45 டிகிரி, ட்ரபிசாய்டுக்கு வந்து 60 டிகிரி. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்களா P + 2ND டிவைட் பை 2 ஈக்குவல் டு D இன்டூ ரூட் ஆஃப் N ஸ்கொயர் + 1 இந்த ஃபார்முலா கேட்கலாம். இது எல்லாமே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, ஓப்பன் சேனல் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா காமன் கேட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஓப்பன் சேனல் ஃப்ளோ மட்டும் 4 மார்க். ஓகேங்களா. மினிமம் 4 மார்க் கேட்டுறாங்க. ஓகே, ஆரிஃபைஸ் மீட்டர். ஆரிஃபைஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? நமக்கு டிஸ்சார்ஜ் மெஷர் பண்ண நமக்கு வந்து ஆரிஃபைஸ் மீட்டர் யூஸ் ஆகுது. இதனுடைய சிடி வேல்யூ எவ்வளோன்னு சொல்லுங்க பார்ப்போம். 0.64லேருந்து 0.78 வரல நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். சிடி அப்படின்னா ஆக்சுவல் டிஸ்சார்ஜுக்கும் தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜுக்கும் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்போ ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் ஈக்குவல் டு சிடி இன்ட்டு ஏரியா இன்ட்டு √2 GH. இது நம்ம போன டைம் பார்த்துட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ டிஸ்சார்ஜ் மெஷரிங் டிவைஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து பிட்டா டியூப். ஓகே, ப்ரெஷர். ஓகே, ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹைட்டை தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து நமக்கு என்ன இருக்கு பாருங்கன்னா வென்சுரி மீட்டர், அதுவும் டிஸ்சார்ஜ் மெஷர் பண்ணோம். கரண்ட் மீட்டர் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ இன் ஓப்பன் சேனல். அனிமோமீட்டர் வந்து விண்டு வெலாசிட்டி. பாராமீட்டர் வந்து விண்டு ப்ரெஷர். ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ், the terms of V²/2G எனர்ஜி பர் யூனிட் வெயிட். இதில் என்ன நமக்கு டவுட் இருக்குது? V²/2G. ஓகேங்களா. கைனட்டிக் எனர்ஜி கிடையாது. கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா நமக்கு என்னென்னு பாருங்கள். ஆஃப் mv² தான் நமக்கு. சரிங்களா. ஆஃப் mv². ஓகே, அதுதான் கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா. அப்போ எனர்ஜி பர் வெயிட்னு நம்ம பாருங்கள். அப்போது இந்த மாஸை நம்ம வந்து பண்ணால் இன் டர்ம்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம் டென்சிட்டிக்கு. டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம். ஓகேங்களா. இந்த டென்சிட்டி வேறு மாதிரி இல்லாமல் பாருங்கள். ரோ இன்ட்டு ஜின்னு எழுதிக்கலாங்களா? அப்போது ரோ ஜின்ற பாருங்க. காமா இன்ட்டு ஜின்னு எழுதிக்கிறாங்களா? காமா இன்ட்டு ஜி வால்யூம். இந்த மாஸ்க்குள்ள அப்ளை பண்ணுங்க. அப்போது வெயிட்டை கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னா கைனட்டிக் பை வெயிட் அப்படிங்கும்போது நமக்கு V²/2G அப்படின்னு நமக்கு வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கைனட்டிக் எனர்ஜி பர் யூனிட் வெயிட் காமா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. கைனட்டிக் எனர்ஜி ஃபார்முலா கிடையாது. இது ப்ரெஷர் எனர்ஜி கிடையாது. P/ρg + V²/2G + Z is equal to கான்ஸ்டன்ட். இது என்ன ஈக்குவேஷன்? பெர்னூலிஸ் ஈக்குவேஷன். யூலஸ் தியரியிலேருந்து வந்திருக்காங்க இவங்க. யூலஸ் தியரிங்கிறது சம் ஆஃப் தி வேல்யூ நமக்கு 0ன்னு சொல்லுவோம். இது சம் ஆஃப் தி வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் நம்ம சொல்லுவோம். சரிங்களா. எஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு என்ன எந்த கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது? அவ்வளோதான் நமக்கு. இது டேட்டம் ஹெட்னு சொல்லுவோம், இல்லை வந்து டேட்டம் எனர்ஜின்னு நம்ம சொல்லலாம். இது கைனட்டிக் எனர்ஜி ஆர் வெலாசிட்டி எனர்ஜி. இது வந்து ப்ரெஷர் எனர்ஜி பர் யூனிட் வெயிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் டார்சி ஈக்குவேஷன். டார்சி லா எதுக்கு யூஸ் ஆகுது நமக்கு? வெயிட் பெஸ்ட் டார்சி லாவில் ஹெட் லாஸ் இஸ் ஈக்குவல் டு FL V²/2GD அப்படின்னு சொல்லலாம். இட் யூஸ்டு ஃபார் டிட்டர்மைன் தி லாஸ் இன் பைப்ஸ் ஃப்ரிக்ஷன். மேஜர் லாஸ் இன் பைப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. மேஜர் லாஸ் இன் பைப்ஸ். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வேறு என்ன கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது? லாஸ்ட் ஜென்ரல் நமக்கு 1/3 நமக்கும் நடக்கும். சரிங்களா. எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 63.67% அப்ராக்சிமேட்டாக நமக்கு இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இந்த கான்செப்டில் அவ்வளோதான். இந்த சடன் எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷன் லாஸ்ட் டைம் பார்த்தோம். V1 - V2 தி ஹோல் ஸ்கொயர் பை 2G. ஓகேங்களா. செமி எல்போ தான் நமக்கு வந்து பெட்டர்னு நம்ம சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய கேவோட வேல்யூ நமக்கு சொன்னோம். 90 டிகிரி பெண்ட் வந்து நமக்கு வந்து 1.2, 45 டிகிரி பெண்ட் வந்து நமக்கு 0.45 அப்படின்னு நம்ம சொன்னோம். சரிங்களா. இதெல்லாம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு a rectangular plane surface 2 meter wide. rectangular plane surface 2 மீட்டர் வைடுங்க, 3 மீட்டர் டீப் எனக்கு. ஓகே, குட். lies in vertical plane in water
ஸ்பெசிஃபிக் வெயிட் கொடுத்துட்டான். ஸ்பெசிஃபிக் வெயிட்னா சரி கொடுத்துட்டாங்க. காமா இஸ் ஈக்குவல் டு 9810 ஸ்பெசிஃபிக் வெயிட். ஓகே. Determine the total pressure on plane surface if upper edge horizontal, okay, upper edge horizontal and coincide with free surface. இது வந்து ஃப்ரீ சர்ஃபேஸில் கோயின்சைட் ஆகிருக்கான். அப்போ சரியாக போச்சு. இதுதான் ஃப்ரீ வாட்டர் சர்ஃபேஸ். ஓகேங்களா. அப்போ இந்த ப்ரெஷர் ஃபோர்ஸ் நமக்கு இப்படி ஆக்ட் ஆகுமா? இதனுடைய ப்ரெஷர் ஃபோர்ஸ் நமக்கு வந்து இப்படி ஆக்ட் ஆகுது. அப்போ ப்ரெஷர் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா பார்த்தோம் லாஸ்ட் டைம். நம்ம ரோஜி இன்ட்டு ஹெச் பார். ரோஜி நமக்கு கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 9810. ஏரியா நமக்கு என்னன்னு சொல்லுங்கள்? 2 × 3. ஹெச் பார் அப்படின்றது ஹைட்லேருந்து, இது ஃப்ரீ சர்ஃபேஸ்லேருந்து பார்க்கணும் நம்ம. ஃப்ரீ சர்ஃபேஸ் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. அப்போ 3/2. 1.5லாம் போடாதீங்க, 3/2 போடுங்க. 2க்கு 2 கேன்சல். இங்கே பாருங்கள் 9. அப்போது 9810 நான் கடைசி சேர்த்திக்கிறேன் இன்ட்டு 9. 9க்கு 9 போட்டாச்சு. 8 9 72க்கு 2 மீதி 7. 9 9 81 88. ஒரு 0 சேர்த்திக்கிறேன் நான். 88 20 சாரி 88290. 88290 இங்கே இருக்காரா? எஸ். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆனால் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ். கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுட்டு கொஸ்டின் படிச்சிங்கன்னா முடிஞ்சுது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த டைம் இதை கேட்டாங்களா, ட்ரையாங்கிள் கேட்டாங்களா, இந்த டைம் நமக்கு வந்து ட்ரையாங்கிள் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஏரியா வந்து ½ × BHன்னு போடுவீங்க. ஹெச் பார் வந்து ஃப்ரீ சர்ஃபேஸ் எதுன்னு பார்க்கணும். அப்பாக்ஸ் கோயின்சைடாக இருக்கா இல்லை வந்து அதோட பேஸ் கோயின்சைடாக இருக்கான்னு. அப்பாக்ஸ் கோயின்சைடாக இருந்துச்சுன்னா 2/3 ஆஃப் ஹெச்னு நமக்கு வரும் ஹைட்டு. பேஸ் கோயின்சைட்னா h/3 ஆஃப் ஹெச்னு நமக்கு வரும். ஓகேங்களா. h/3 அப்படின்னு நமக்கு வரும். சரிங்களா. இதை பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. இல்லை அதனோட H ஸ்டார் ஃபார்முலா கேட்டாலும் கேட்கலாம். வெறும் ஃபார்முலா மட்டும் கேட்டால் கேட்கலாம். h/2 நமக்கு வந்து ட்ரையாங்கிளுக்கு வரும். H ஸ்டார் ஃபார்முலா வந்து h/3 நமக்கு வரும். அப்படியே மாற்றி வரும் இந்த இடத்துல. சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆப்போசிட்டாக நடக்கும் இதில். ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். The pressure less than the atmospheric pressure, negative pressure or vacuum pressure சொல்லலாம். அப்போ absolute pressure is equal to என்ன எழுதலாம்? லோக்கல் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் ப்ளஸ் காஜி ப்ரெஷர்னு சொல்லலாம். லோக்கல் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் எப்படி மெஷர் பண்ணுவீங்க? பேராமீட்டர் வச்சு கண்டுபிடிச்சிட வேண்டியது தான். 101.3 kN/m² சொல்லலாம். இல்லை 1 பார்னு சொல்லலாம். 1 பார் ஈக்குவல் டு 10⁵ பாஸ்கல்னு சொல்லலாம். இல்லை வந்து 10⁵ பாஸ்கல்னு சொல்லலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 10⁵ பாஸ்கல். நான் 1/10 மெகா பாஸ்கல்னு கூட சொல்லிக்கலாம். 1 பாஸ்கல் அப்படின்னா 1 Nm/m². அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. காஜி ப்ரெஷர் மெஷர் பண்ணுறது நமக்கு ஃபார்முலா P = ρgh இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட்டர் ஹைட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் எந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுது அதனோட ஹைட்டு. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெகட்டிவ் ப்ரெஷர், அட்மாஸ்பியர் ப்ரெஷரோட ஒரு ப்ரெஷர் கம்மியாக இருக்குது அப்படின்னா அது வேக்கம் ப்ரெஷர். ஓகே. எஸ். சர்வேயிங் கொஸ்டின் வந்தாச்சு. அடுத்தது இன் க்ளோஸ்டு ட்ராவர்ஸ் த சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள். இன்டீரியர் ஆங்கிள் பாருங்கள். ஒரு க்ளோஸ்டு ட்ராவர்ஸ்க்கு இன்டீரியர் ஆங்கிள் நமக்கு என்னவாக இருக்கும்? ஃபார்முலா θ = 2n - 4 × 90. ஓகேங்களா. எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னா ப்ளஸ் வந்துடும் நமக்கு. எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னா ப்ளஸ், இன்டீரியர் ஆங்கிள்னா மைனஸ். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்கொயருக்கு இன்டீரியர் ஆங்கிள் எவ்வளோன்னு சொல்லுங்கண்ணா பார்ப்போம். 360 டிகிரி. கரெக்டுங்களா. எத்தனை கார்னர் இருக்குது? 1 2 3 4 கார்னர். அப்போது 4 × 4 8, 8 - 4 4, 4 36 வந்துருச்சுங்களா. அவ்வளோதான். ஓகே. இன்டீரியர் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 2n - 4 × 90. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகே. சம் ஆஃப் க்ளோஸ்டு ஆங்கிள் ட்ராவர்ஸில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 360 டிகிரி இருக்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அந்த பீரிங்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. பேக் பீரிங், ஃபோர் பீரிங், இந்த ப்ரீவியஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது, இன்க்ளூட் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது, அந்த கான்செப்ட் பார்த்துக்கோங்க. ஹோல் சர்க்கிள் பீரிங் கான்செப்ட்டு, அடுத்து குவாட்ரண்டல் பீரிங் கான்செப்ட், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா. கரெக்ஷன் ஃபார் கர்வேச்சர் டிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ அப்போ கர்வேச்சர் கரெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ் கரெக்ஷன் சொல்லுவோம். ஃபார்முலா வந்து d²/2r அல்லது -0.0785 d². வந்து கிலோமீட்டரில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கிலோமீட்டரில் அப்ளை பண்ணால் ஆன்சர் மீட்டரில் கிடைக்கும். அதுதான் நமக்கு வந்து கான்செப்ட். ஓகேங்களா. இந்த ஃபார்முலா. ஓகே. இல்லை நான் எல்லாத்தையுமே நான் மீட்டரில் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். நம்மகிட்ட கால்குலேட்டர் இல்லை. அது ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ அதனால் இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இங்கே நெகட்டிவ் பற்றி பேசுகிறதும் விட்டுருங்க. நெகட்டிவ் 0.0785 ஒரு இங்கே வந்து 1000 மீட்டர் கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணுங்கள் 1 கிலோமீட்டர். அப்போ 0.0785 மீட்டர் தான் நமக்கு வந்து ஆன்சர். ஓகே. இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்வேச்சர் கரெக்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஒரு பர்டிகுலர் இடத்துல நம்ம சர்வே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் சர்வே பண்ணுறேன். இந்த எர்த்தோட ஷேப் நமக்கு என்ன ஆப்லெட் ஸ்பெர் ஆகிடுங்களா, தட்டையான கோலமாக. சரிங்களா. ஸோ அப்போ என்னன்னா நமக்கு என்ன இருக்குன்னா சம் கரெக்ஷன் எஃபெக்ட் நமக்கு வரும். இந்த கரெக்ஷன் எஃபெக்ட் என்ன நடக்கும் அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், நமக்கு கம்மி பண்ணும். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்பான் உங்கள் பிளேஸை பொறுத்து அதிகப்படுத்தும். சரிங்களா.
சிம்பிளாக சொல்லணும்னா இங்கேருந்து ஒரு டிஸ்டன்ஸில் ஒரு பொருள் பார்க்கும்போது ஹைட்டு கம்மியாக தெரியுதுங்களா, இங்கே பக்கத்தில் போகும்போது ஹைட் அதிகமாக தெரியுது. இதுக்கு பேர் தான் அந்த கர்வேச்சர் கரெக்ஷன். ஓகேங்களா, கம்பைன்டு கர்வேச்சர் அண்டு ரிஃப்ராக்ஷன் கூட சொல்லுவோம் அந்த ஃபைனலாக. ஓகேங்களா, இப்போ கர்வேச்சர் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னா 1/7 ஆஃப் டி ஸ்கொயர்டு பை 2ஆர்னு சொல்லலாம். அப்போ 1/7ங்கும்போது பாருங்கள் 0.0785 டிவைடட் பை 7. இந்த 5 தூக்கிடுங்க, 1 1 1 1, அப்போ 0.011112 அந்த ரேஞ்சு நமக்கு வரும். ஓகேங்களா, இதே கர்வேச்சர் கம்பைன்டு கர்வேச்சர் அண்ட் ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கும்போது ரெண்டும் சம் பண்ணிக்கணும். இது வந்து பாசிட்டிவ். ஓகேங்களா, இது வந்து நெகட்டிவ். ரெண்டும் சம் பண்ணும்போது -6/7 ஆஃப் டி ஸ்கொயர்டு பை 2ஆர் நமக்கு வரும். அப்போ இதனோட வேல்யூ இது வரும் நமக்கு. என்னது 0.0673 நமக்கு வரும். சரிங்களா, ஸோ அந்த 3 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நம்பர் ஆஃப் ஸ்டாண்டர்டு மாடுலார் பிரிக்ஸ் இன் 1 m3. ஓகேங்களா, மாடுலார் பிரிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, மாடுலார் பிரிக்ஸ் அப்படின்னா ஒரு m3க்கு வந்து 500 பிரிக் தான் நமக்கு. ஓகே, ஸ்டாண்டர்டு மாடுலார் பிரிக்ஸ் அப்படிங்கும்போது 19x9x9 தான் சைஸு. ஓகேங்களா, இது ஒரு m3 போடும்போது நமக்கு 650 பிரிக் 640 பிரிக்ஸ்ன்னு நமக்கு வரும். ஓகே, நான் மாடுலார் பிரிக் தான் நமக்கு வந்து 500ன்னு வரும். ஓகே, இந்த ஆப்ஷன் நமக்கு மேட்ச் ஆகணும்னா நமக்கு வந்து சி. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, சைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, அடுத்து வேறு என்ன கொஸ்டின் கேட்கலாம், பிரிக் கிளாசிஃபிகேஷன். ஸோ அதில் கூட அந்த கான்ஸ்டியூன்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அலுமினா இன் டர்ம்ஸ் ஆஃப் பிளாஸ்டிசிட்டி, ஸ்லிக்கா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரிங்கேஜ் கண்ட்ரோல் பண்ணோம், எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்லிக்காக தான் இருக்குல்லே வந்து அதிக பர்சன்டேஜ் 50 to 60%. அலுமினா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 20 to 25% இருக்கும். ஸோ ஓகே, அதில் அந்த வேல்யூலாம் நம்ம பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஆக்சுவல் சைஸ் ஆஃப் ஸ்டாண்டர்டு மாடுலர் 6 பிரிக் வந்து பார்த்தீங்கன்னா 19 × 9 × 9 சென்டிமீட்டர். ஓகேங்களா, அந்த ஆப்ஷனை பார்க்கும்போது கரெக்டாக கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஓகே, பிரின்சிபல் யூனிட் ஃபார் பீஸ் ஆஃப் ஒர்க் ஜாப். பீஸ் ஆஃப் ஒர்க்னா நம்ம நம்பர்ஸில் தான் மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, நம்பர் ஆஃப் பீசஸ் 10 பீசஸ் 20 பீசஸ் அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணுவோம். சம் யூனிட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. காங்கிரீட் வந்து மீட்டர் கியூபு, அடுத்தது வந்து பிளாஸ்டிக் மீட்டர் ஸ்கொயரில் பண்ணுவோம். ரன்னிங் மீட்டர் ராடு வந்து ரன்னிங் மீட்டரில், ஆக்சுவலாக ரன்னிங் மீட்டர் அப்படிங்கும்போது சம் ஒர்க்ஸ் வந்து ரன்னிங் மீட்டரில் பண்ணுவோம். ஓகேங்களா, லென்த் ஆஃப் ராடு வந்து பார்த்திங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஜியில், ஸ்டீல் ராடு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஜியில் நம்ம எடுப்போம். பைப் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் மீட்டர், இப்போ ப்ளம்பிங் பைப்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ரன்னிங் மீட்டரில் எடுப்போம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சர்வேங்கில் அந்த மீட்டர்ஸ்க்கு அந்த யூனிட் டாபிக் கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் படிச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூனிட் மெஷர்மெண்ட் ஃபார் டைல்ஸ் ஃப்ளோரிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் நமக்கு என்ன மீட்டர் ஸ்கொயர், லென்த் இன்ட்டு பிரெத் ஸ்கொயர் மீட்டரில் எடுப்போம். ஓகேங்களா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வெரி 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 இம்பார்ட்டன்ட். டிபிசி வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் ஸ்கொயரில் எடுப்போம். டேம் ப்ரூஃப் ஃபோர்ஸ் வந்து மீட்டர் ஸ்கொயரில் நம்ம எடுப்போம். பட் இங்கே கால்குலேட் பண்ணும்போது மீட்டர் கியூபில் தான் போடுறோம். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து மீட்டர் ஸ்கொயர் தான் நம்ம வந்து டேம் ப்ரூஃப் ஃபோர்ஸ் மெஷர் பண்ணுறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபார் ஃபுட்டிங் மினிமம் நாமினல் கவர் எவ்வளோ இருக்கணும் பாருங்கள், 50 mm இருக்கணும் மினிமம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 75 mm அக்ரிசிவ் சாயிலுக்கு நம்ம போகலாம். 40 mm காலமுக்கு இருக்கும். பீமுக்கு 25 mm, 30 mm எதுக்கும் கிடையாது. ஸ்லாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 to 20 mm நமக்கு அந்த ரேஞ்சில், 15 mm to 20 mm அந்த ரேஞ்சில் நமக்கு இருக்கும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கவர் டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, அது ஒரு டைம் நல்லா படிச்சு வைக்குங்க. இந்த கொஸ்டின் வந்து இப்படியே மேட்ச் த ஃபாலோயிங்கில் கூட கேட்கலாம். ஓகேங்களா, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. எஸ், in the design of column with helical reinforcement, the ratio of volume of helical to the volume of core always greater than or equal to 0.36 FCK area of the steel divided by area of the concrete. இதுதான் என்னுடைய ஃபார்முலா. ஓகேங்களா, இப்படி படித்து வச்சுக்கோங்க, மறக்காது. சரிங்களா, 0.36 FCK area of the steel divided by area of the concrete divided by area of the concrete into FI. ஓகே, இது அப்படிங்க FI ஈல்டு மாறி வருங்க. காங்கிரீட்டோட ஸ்டீலை மல்டிப்ளை பண்ணுறோம், காங்கிரீட் ஸ்ட்ரென்த்தோட ஸ்டீலோடைய ஏரியா மல்டிப்ளை பண்ணுறோம், காங்கிரீட்டோட ஏரியாவுடைய ஸ்டீலோட ஏரியா மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படியே மாறி வரும். சரிங்களா, ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட்டோட இது, ஏரியா வந்து ஸ்டீலோட இது, காங்கிரீட்டோட ஏரியா ஸ்ட்ரென்த் வந்து ஸ்டீலோட இது. இப்போ பாருங்கள், இது அப்படியே அப்படி இந்த ஃபார்மில் கொண்டுறோம் அப்படின்னா 0.36 FCK ஓகேங்களா டிவைடட் பை FY. ஏரியா ஆஃப் தி ஸ்டீல் என்ன எழுதலாம் சொல்லுங்கள், கிராஸ் ஏரியா மைனஸ் ஏரியா ஆஃப் தி காங்கிரீட்னு எழுதுறாங்களா, டிவைடட் பை ஏரியா ஆஃப் தி காங்கிரீட் ஆல்ரெடி அங்கே இருக்கா. ஸோ அப்போ தனித்தனியாக பிரிச்சிடணும். இங்கே ஒரு ஏரியா காங்கிரீட் வந்துடுமா, இது கேன்சல் ஆகிடுமா. அப்போ பாருங்கள் ஃபார்முலா 0.36 FCK டிவைடட் பை FY, ஏரியா ஆஃப் கிராஸ் ஏரியா மைனஸ் ஏரியா டிவைடட் பை ஏரியா ஆஃப் காங்கிரீட் -1. இது எங்கே இருக்குது பாருங்கள், இது மட்டும்தான் இருக்குது ஆன்சர். சரிங்களா, ஸோ இது சும்மா டம்மியாக ஏதோ ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல்டா, லெஸ் தன் ஆர் ஈக்குவல்டா, இல்லை கிரேட்டர் தன் ஈக்குவல்டா, அந்த மாதிரிலாம் கேட்க பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது. வால்யூம் ஆஃப் ஹெலிக்கல் டிவைடட் பை தி வால்யூம் ஆஃப் கோர் ஆல்வேஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0.3 FCK ஏரியா ஆஃப் தி ஸ்டீல் டிவைடட் பை ஏரியா ஆஃப் தி காங்கிரீட் இன்டு FY. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே,
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சர்க்குலர் காலம் போது ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு என்ன பண்ணணும், நமக்கு 5% அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? 5% வந்து அது மாதிரி எதுக்காக அப்படின்னா லேட்ரல் கன்ஃபைன்மெண்ட் ஆஃப் தி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்ரல் கன்ஃபைன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், 5% நம்ம வந்து அதிகப்படுத்திக்கிறோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பெடஸ்டல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து லேட்ரல் டைமென்ஷன் L/B ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? லெஸ் தென் மினிமம் 3 டைம்ஸ் நமக்கு இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து 0.15% சொல்லுவாங்க. ஓகேங்களா? மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அது எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்லாப் டிசைன்டு ஃபார் ஒன் வே ஸ்லாப், லாங்கர் ஸ்பேன் பை ஷார்ட்டர் ஸ்பேன் வந்து கிரேட்டர் தன் 2 இருந்தால் நமக்கு ஒன் வே ஸ்லாப்னு சொல்லலாம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இருந்துச்சுன்னா அது நமக்கு வந்து 2 வே ஸ்லாப்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இதோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. 0.15% ஃபார் MS பார் மைல்டு ஸ்டீல், 0.2% ஃபார் HYST பார்ஸ். மினிமம் டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1/8 ஆஃப் தி ஸ்லாப் திக்னஸ், ஓவரால் திக்னஸ். இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. 75 mm அப்படிங்கும்போது எனக்கு திக்னஸ் ஆஃப் ராட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10 வராது, 9 அந்த ரேஞ்சு தான் வரும். அப்போ 9.75 அந்த ரேஞ்ச் சும்மா வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 10 mm போடக்கூடாது, தப்பு. போட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் தப்பு அது. ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் டயாமீட்டர் ஆஃப் தி ராடு, டயாமீட்டர் ஆஃப் மேக்ஸிமம். அப்போது 9 விட நீங்கள் கம்மியாக தான்ப்பா போடணும். அப்போ எத்தனை போடலாம், 8 mm போடணும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன் 2-வே ஸ்லாப் அட் கார்னர் வேர் தேர் இஸ் நோ டார்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கேட்டாங்க பார்த்தீங்களா? இன் 2-வே ஸ்லாப் அட் கார்னர் வேர் தேர் இஸ் நோ டிஸ்கண்டினியூட்டி. அப்போ என்ன பண்ணணும், ஒருத்தன் கண்டினியூவாக போயிட்டே இருக்குது, நோ டிஸ்கண்டினியூட்டின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்படிங்கும்போது நமக்கு என்னது, கண்டினியூஸாக நமக்கு வந்து போயிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ நோ நீட் டார்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். நோ டிஸ்கண்டினியூ அப்படிங்கும்போது கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. அப்போ எனக்கு டார்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தேவையில்லை. அப்போ 75% எப்போ கொடுப்போம், டிஸ்கண்டினியூட்டியாக இருக்கும்போது கொடுப்போம் நம்ம. சரிங்களா? டிஸ்கண்டினியூ அப்படிங்கும்போது தான் 75% கொடுப்போம். போத் அண்டு டிஸ்கண்டினியூ. அப்போ 1 அண்டு டிஸ்கண்டினியூ, அது 2 வந்து கண்டினியூஸ் அப்படின்னா 50% வந்து டார்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுப்போம். 50% டார்ஷன் ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். டார்ஷன் ஸ்டீல் தான் நமக்கு 75%. ஓகேங்களா? அப்போ 0.375 கொடுப்போம். சரிங்களா? வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எப்படி கொடுப்போம் அப்படின்னா போத் டபுள் மேட் கொடுப்போம். கார்னரில் டிஸ்டன்ஸ் வந்து 0.2 டைம்ஸ் ஆஃப் ஷார்ட்டஸ்ட் ஸ்பேன். லாங்கஸ்ட் ஸ்பேனுக்கு ஷார்ட்டஸ்ட் ஸ்பேன் எடுத்துக்குவோம், ஷார்ட்டஸ்ட் ஸ்பேனுக்கு லாங்கஸ்ட் ஸ்பேன் தான் எடுத்துக்குவோம். சரிங்களா? டெவலப்மெண்ட் லென்த் ஆஃப் ஸ்டீல் பார் இஸ் டினோட்டட். டெவலப்மெண்ட் லென்த் ஆஃப் ஸ்டீல் பார் LD, குட்டி LD. ஓகேங்களா? L வந்து கேப்ஸ் இருக்கும், D வந்து குட்டி D. ஓகே, பை சிக்மா ST 4 டைம்ஸ் ஆஃப் டவு BD. ஏண்டா ஃபார்முலா கேட்டதாக ஒரு நியாயம் உண்டு. ஓகே, இதுதான் நமக்கு வந்து LDயோட ஃபார்முலா. இந்த டைம் நம்ம கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த டவு BDனா டிசைன் பாண்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. டிபெண்டிங் அப்பான் தி கிரேட் ஆஃப் ஸ்டீல் இருக்குது. டென்ஷன் ஜோனாக கம்ப்ரஷன் ஜோனாக இருக்குது, அதை பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? கம்ப்ரஷன் ஜோன் அப்படின்னா டென்ஷன் பார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 25% நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். HYST பார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எதில், டென்ஷன் ஜோனில் 60% நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். சரிங்களா? 60, அதாவது 25%. அதாவது என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா MS பார் யூஸ் பண்ணுறோம். MS பார் வந்து கம்ப்ரஷன் ஜோனில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 25% இன்க்ரீஸ் பண்ணணும். சரிங்களா? இதே வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன், ஓகே, இதே டென்ஷன் ஜோனில் MS பார் யூஸ் பண்ணால் நோ நீட் டு சேஞ்ச். ஏதோ ஒரு எதுவுமே கொடுக்க தேவையில்லை. நீங்கள் என்ன டேபிளேஷன் வேல்யூ கொடுத்துருக்கணும் அப்படியே படம் பண்ணிக்கலாம், அப்படியே கொடுத்துடலாம். சரிங்களா? இதே வந்து பார்த்தீங்கன்னா HYST பார் டென்ஷன் ஜோன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 60% நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். எந்த வேல்யூவை, டவு BD வேல்யூவை. இதே எனக்கு கம்ப்ரஷன் ஜோனில் HYST பார் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 100% இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது 1.25 × 1.6 இங்கே 2 நமக்கு வரும். அப்போ 2ங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், எத்தனை பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணணும், 100% நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அந்த வேல்யூ கூட நீங்கள் படித்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? M20, M25, 30, 35, 40 அண்ட் எபோ. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் ஆஃப் காங்கிரீட். இது வந்து டவு BD 1.2, 1.4, 1.5, 1.7, 1.9 அண்ட் எபோ அப்படின்னு வரும். சரிங்களா? ஏன்னா அது டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம் வேல்யூ கொடுத்துட்டு உங்களுக்கு கண்டுபிடின்னு தான் சொல்லுவாங்க. இந்த வேல்யூவில் அவங்க கொடுக்க மாட்டாங்க. சரியா? ஏன்னா லாஸ்ட் டைம் TR கொஸ்டின் இது கேட்டிருந்தாங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், partial safety factor for the material RM for resistance. Okay, resistance correspond to the yielding. Yes, correspond to the yielding. Yielding அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1.1, இது ஸ்டீலில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அல்டிமேட் லெவல் அப்படிங்கும்போது yielding, கிராஸ் செக்ஷன் yielding, கிராஸ் செக்ஷன் ரப்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். கிராஸ் செக்ஷன் yielding அப்படிங்கும்போது நமக்கு என்ன பாருங்க 1.1, கிராஸ் செக்ஷன் ரப்ச்சர் அப்படிங்கும்போது அல்டிமேட்டில் கன்சிடர் பண்ணுவோம் 1.25. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. 1.5ல வந்து காங்கிரீட் தான், நமக்கு வந்து ஸ்டீலில் கேட்டிருக்காங்க. ஸ்டீலோட ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி நமக்கு ஜென்ரலாக 1.15, காங்கிரீட்டுக்கு 1.5. ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட்.
கிராஸ் செக்ஷன் ஈல்டிங் அண்ட் கிராஸ் செக்ஷன் ரப்ச்சர். ரெண்டுலையும் கண்டுபிடிச்சி எது மேக்ஸிமம் அந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம், டிசைனுக்கு எடுத்துக்குவோம். ஓகே, நெக்ஸ்ட் போலாங்களா. டிசைன் லோடு. டிசைன் லோடு நமக்கு என்ன, டிசைன் லோடு இஸ் ஈக்குவல் டு ஆர் அல்டிமேட் லோடு இஸ் ஈக்குவல் டு கேரக்டர் லோடு இன்ட்டு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. எஸ், பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் வேல்யூ கூட அந்த டைம் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லோடு காம்பினேஷன் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த டெட் லோடு ப்ளஸ் டெட் லோடு அப்படிங்கும்போது 1.5, டெட் லோடு ப்ளஸ் லைவ் லோடு அப்படிங்கும்போது 1.5, டெட் லோடு ப்ளஸ் வின் லோடு அப்படிங்கும்போது 1.5, டெட் லோடு லைவ் லோடு வின் லோடு 3 வந்து நமக்கு 1.2 நமக்கு வரும். சரிங்களா. டிபெண்டிங் அப்பான் தி கேசஸ், அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். ஓகே, இதில் இன்னொரு கொஸ்டின் என்ன, இந்த எர்த்குவேக் லோட் நாட் ஆக்டிங் சைமல்டேனியஸ்லி விண்ட் லோட் அப்படின்றோம். இந்த எர்த்குவேக் லோடும் விண்ட் லோடு சைமல்டேனியஸாக ஆக்ட் ஆகாது, தனித்தனியாக நம்ம ஃபேக்டர் போட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா. column designed as a short column, the slenderness ratio effective length divided by least radius நமக்கு வந்து slenderness ratio சொல்லுவோம். less than 12 இருக்கும். less than 12 தான் நமக்கு என்னது, நமக்கு ஷார்ட் காலம் சொல்கிறோம். நமக்கு ஷார்ட் காலம். greater than 12 அது வந்து நமக்கு லாங் காலம் சொல்லணும். பெடஸ்ட்ரல் அப்படின்னா நமக்கு வந்து LBB ரேஷியோ நமக்கு என்ன 3 அந்த ரேஞ்சு நமக்கு இருக்கும். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ், த ஆப்டிமம் நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் ஓவர் விச் த காங்கிரீட் இஸ் ரெக்யூர்டு. எஸ், மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரெவல்யூஷன் வேணும். டைம் வந்து 2 மினிட்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். சரிங்களா, எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும், 2 மினிட்ஸ்க்கு வந்து மிக்ஸ் பண்ணணும் நமக்கு. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 50லாம் கிடையாது நமக்கு, 220. ஓகேங்களா, 20 தான் நமக்கு வந்து மினிமம் நம்பர் ஆஃப் தி ரெவல்யூஷன் ரெக்யூர்டு ஃபார் தி மிக்சர் மிஷின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, இது கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு காம்பாக்ஷன் ஃபேக்டர் டெஸ்ட் ஆஃப் தி சிமெண்ட் எதுக்கு கண்டுபிடிக்கிறோம், காம்பாக்ஷன் ஃபேக்டர் இஸ் யூஸ்டு ஃபார் டிட்டர்மைன் தி ஒர்க்கபிலிட்டி ஆஃப் தி காங்கிரீட். ஃப்ரெஷ் காங்கிரீட்டோடைய ஒர்க்கபிலிட்டி கண்டுபிடிப்போம். இப்போ காம்பாக்ஷன் ஃபேக்டர்னு கேட்கலாம். சம் வேல்யூ கொடுத்துட்டு அதனுடைய எந்த பிளேஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா, பேமெண்ட்டில் யூஸ் பண்ணுறோமா, அதில் மெஷின் வைப்ரேட்டா இல்லை ஹேண்ட் வைப்ரேட்டா, ஸோ அந்தமாரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா. எஸ், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சாண்ட். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சாண்ட் நமக்கு என்ன 2.65லேருந்து அப்ராக்சிமேட் 2.7 நமக்கு வரும். நமக்கு ஜென்ரலாக இதுதான் நமக்கு 2.65லேருந்து 2.7. ஸோ 2.7 ஆப்ஷன் இல்லை, ஸோ அதனால் 2.65 நம்ம மென்ஷன் பண்ணலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா. ஸோ இது நமக்கு வந்து ஒரு லக்கி கொஸ்டின் தான், நமக்கு கிடைச்சா போட்டால் நமக்கு ரைட் ஆகும், இல்லைனா இல்லைன்னு மாதிரி தான். ஏன்னா 2.7 அப்படிங்கும்போது நமக்கு 2.75 2.6 அந்த ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, பட் ஜென்ரலாக 2.65லேருந்து 2.7. இதே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ட் ரேஷியோ வந்து 0.65லேருந்து 0.7. இது அப்படி நான் வச்சுக்கோங்க. 2.65 2.7 0.65 0.7 ரெண்டுலேயும் 2 கழிச்சாச்சு அப்படியே. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வேறு கொஸ்டின் கேட்கலாம் பாருங்கள். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சாண்டு. ஓகேங்களா, ஸோ அந்த சாண்டோட டெஸ்ட்டில் அந்த டைம் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டென்சிட்டி ஏதாச்சும் கேட்கலாம், வாட்டர் அப்சர்ப்ஷன் கண்டென்ட் ஏதாச்சும் கேட்கலாம். சரிங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, குட் குவாலிட்டி ஆஃப் ஸ்டோன் அப்சர்வ் த வாட்டர் 5%. எஸ், ஒரு குட் குவாலிட்டி ஆஃப் கிரானைட் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா 5% மேலே வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணக்கூடாது. சரிங்களா, அந்த வாட்டர் அப்சர்வேஷன் டெஸ்ட் நமக்கு தெரியும். வெயிட் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை வெயிட் ஆஃப் ட்ரை ஸ்டோன் ஆர் ட்ரை சாலிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஷுட் நாட் கிரேட்டர் தென் 5%. ஓகேங்களா, இதில் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னு கூட அந்த டைம் கேட்கலாம். 100 மெகாபாஸ்கல் எவ்வளோ இருக்கலாம், 100 மெகாபாஸ்கல். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 2.65 to 2.7 2.8 அந்த ரேஞ்சு கூட நமக்கு வரும். ஓகேங்களா, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டைம் கம்பல்சரி கொஸ்டின் கேட்க மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, 100 மெகாபாஸ்கல் மினிமம் இருக்கணும். ஓகே, ஜிப்சம் இஸ் ஆடட் இன் தி மேனுஃபேக்சரிங் ஆஃப் போர்ட்லேண்ட் சிமெண்ட். ஜிப்சம் என்ன பண்ணும், செட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா, ஷார்ட் அண்ட் தி செட்டிங் டைம் கிடையாது, லென்த் அண்ட் தி செட்டிங் டைம் எஸ், செட்டிங் டைம் இஸ் இன்க்ரீசிங். ஜிப்சம் அப்படின்னா கால்சியம் சல்பேட் CaSO4 த்ரைஸ் H2O அப்படின்னு சொல்லுவோம், கால்சியம் சல்பேட். இதுக்கு நேச்சுரல் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சுகர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணலாம், சம் பிளேஸில் கிராக்லாம் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா சுகரை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாக்கு மாதிரி காய்ச்சி அந்த இடத்துல ஊற்றி விட்ருவாங்க கிராக்கில். ஏன்னா இனிஷியலாக வந்து சீக்கிரம் வந்து குயிக்காக செட் ஆயிரும் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சுகர் அப்படியே ஆப்போசிட் யார், சால்ட். அவர் யார் அப்போ, இவர் வந்து ஆக்சலரேட்டர். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஜென்ரலாக. ஓகே, அது கால்சியம் குளோரைடு. ஓகே, initial setting time of cement is cost. Initial setting time depending upon the tricalcium aluminate அப்படின்னா C3A content அப்படின்னு நம்ம சொல்லுவோம். C3A contents very 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 important question. ஓகேங்களா, இனிஷியல் செட்டிங் டைம் ஆஃப் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா C3A content. அப்போ ட்ரைகால்சியம் சிலிகேட்டுங்கன்னா இனிஷியல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஃப்ளாஷ் செட்டிங் கூட சொல்லுவாங்க. ட்ரைகால்சியம் அலுமினேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் செட்டிங் கூட சொல்லுவாங்க.
டைகால்சியம் சிலிக்கேட் வந்தோம்னா அல்டிமேட் ஸ்ட்ரென்த், அதாவது 1 இயர் ஸ்ட்ரென்த், மோர் தென் 1 இயர் ஸ்ட்ரென்த். ஃபஸ்ட்டு 7 to 28 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் ரீசன் அப்படின்னா ட்ரைகால்சியம் சிலிக்கேட் தான் 7 to 20 டேஸ் அல்டிமேட் ஸ்ட்ரென்த். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ஸ்ட்ரென்த்து அந்தமாரி ஸ்ட்ரென்த் வருதுன்னா டைகால்சியம் சிலிக்கேட். டெட்ராகால்சியம் அலுமினோ ஃபெர்ரேட் C4AF இவர் எதுக்கு அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் ஹைட்ரேஷன் சொல்லுவாங்க, ரேபிட் ஹைட்ரேஷன். ஓகேங்களா? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரைகால்சியம் சிலிக்கேட் வந்து ரேபிட் ஹார்டனிங், இது வந்து ரேபிட் ஹைட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் போகி காம்போனன்ட்ஸ். ஓகே, அலைட், ஓகே, பெலைட், செலைட் அண்ட் ஃபெலைட். அலைட், பெலைட், செலைட், ஃபெலைட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, இது மேட்ச் தி ஃபாலோயிங்ல கேட்டால் கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதனுடைய பர்சன்டேஜ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 50 to 60%, 20 to 30%. ஓகேங்களா? 8 to 12%, 6 to 8%. இது கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனுடைய மீன்ஸ் என்ன சொல்கிறது, அதனுடைய இவங்களாம் என்னென்ன, அதனோட ஒர்க் என்ன, சிமெண்ட்டில் வந்து என்னென்ன ஒர்க், அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி என்னென்னு கூட கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, the compaction of soil is measured density. என்ன டென்சிட்டி? ட்ரை டென்சிட்டி. ஸோ காம்பாக்ஷன் ட்ரை டென்சிட்டி gamma d, gamma d equal to g into gamma w by 1 plus E அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டி அப்படிங்கும்போது நமக்கு வாய்ட் ரேஷியோ வேல்யூ நமக்கு என்ன இருக்கும் இந்த இடத்துல, சாரி, டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் எஸ்ஸோட வேல்யூ நமக்கு வந்து அந்த இடத்துல 1 இருக்கும். ஸோ SC equal to WG நம்ம அப்ளை பண்ணி ஈக்கு போகிற நம்ம என்ன பண்ணலாம், அந்த இடத்துல WGன்னு ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இது ஆப்டிமம் வேல்யூ. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. SPT ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் காம்பாக்ஷன் டெஸ்ட், மாடிஃபைடு ப்ராக்டர் காம்பாக்ஷன் டெஸ்ட், இது ரெண்டையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, அட்டர்பர்க் லிமிட் கேட்டாங்களா? கன்சிஸ்டன்சி அண்ட் பிளாஸ்டிக், அட்டர்பர்க் லிமிட்ஸ் அண்ட் இண்டிசஸ் டிட்டர்மைன்ஸ் கன்சிஸ்டன்சி அண்ட் பிளாஸ்டிக் லிமிட் ஆஃப் தி சாயில் அப்படின்னா, அதாவது லிக்யூட் லிமிட், பிளாஸ்டிக் லிமிட், செமி சாலிட், அந்த கேஸ்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கும். இது வந்து கன்சிஸ்டன்சி ஆஃப் தி சாயிலை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. எதுக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஃபைன் கிரைன் சாயிலுக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த அட்டர்பர்க்ஸ் லிமிட்டில் ஒரு சார்ட் இருக்குங்களா, அதை நம்ம பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஐபி ஈக்குவல் டு சம் ஃபார்முலா வரும் இல்லைங்களா, 0.73 WL மைனஸ் 0.73 WL மைனஸ் 20. ஓகேங்களா? ஸோ அது 20ல் வந்து லிக்விட் லிமிட் ட்ராப் பண்ணுறதுனால நமக்கு அது கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, அந்த கருவில் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போது மேலே இருந்தால் நமக்கு என்னது, பிலோ இருந்தால் நமக்கு என்னது, எப்போ ஆர்கானிக் சாயில், அந்த சிம்பிள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. MH, ஓகேங்களா, OH. ஸோ அது எல்லாத்தையும் நமக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. CH. ஓகே, நெக்ஸ்ட் சாயில் மெக்கானிக்ஸ், கிரைன் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். கோர்ஸ் கிரைன் சாயிலுக்கு தான் அது. கிரைன் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கோர்ஸ் கிரைன் சாயில் பண்ணுவாங்க. அட்டர்பர்க் லிமிட்ஸ் வந்துன்னா ஃபைன் கிரைன் சாயிலுக்கு நம்ம பண்ணுவாங்க. இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஓகே, இந்த IUPS, அதாவது IUP சாயில் கிளாசிஃபிகேஷன் இருக்கு இல்லைங்களா, இந்தியன் சாயில் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா 4.75ல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ஒரு மூவ்மெண்ட்டு, லெஃப்ட் சைடில் ஒரு மூவ்மெண்ட்டு. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது, கோர்ஸ் அக்ரிகேட் அப் டு 80 சென்டிமீட்டர் தான் கோர்ஸ் அக்ரிகேட் சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோபுல், பவுல்டர், மோர் தென் 300 அப்படின்னா பவுல்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப் டு 150, 300க்குள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150க்குள்ளேயா, 150க்குள்ளே கோபுல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அந்த இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு shear strength S is equal to C plus sigma tan phi சொல்லலாம். tau இதை மோர்ஸ் ஃபார்முலா. tau equal to C plus sigma tan phi. C ன்றது cohesive strength, sigmaன்றது நார்மல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ, பை அப்படின்றது ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன், எஸ் ஆர் டவ் ஃபார் shear strength ஆஃப் தி சாயில். இந்த ஃபார்முலா கூட ஏதோ சம் கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, most of totalization can be measured in the horizontal angle least count. ஆக்சுவலாக totalization least count ஹரிசானலாக இருக்கட்டும் வெர்டிகலாக இருக்கட்டும், அதனோட least count வந்து 1 seconds தான் மோஸ்ட் அக்யூரேட். ஓகேங்களா? 1 seconds. பட் இங்கே இருக்கிற ஆப்ஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 seconds நம்ம வச்சுக்கிறோம். அப்போ லீஸ் கவுண்ட் இன்னும் என்னென்ன நமக்கு இருக்குது பார்த்துங்க. லீஸ் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெவலிங் ஸ்டாஃப்க்கு எவ்வளோன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 5 mm. பிரிஸ்மேட்டிக் காம்பஸ்க்கு சொல்லுங்கள். காம்பஸ்ன்னு ஜென்ரலாக கேட்டாங்கன்னா 30 minutes நீங்கள் போடலாம், 15 minutes போடலாம். இது ரெண்டுமே ஆப்ஷன் கொடுத்தாங்க. பிரிஸ்மேட்டிக் காம்பஸ்ன்னு கேட்டாங்கன்னா 30 minutes. சர்வேயர் காம்பஸ்ன்னு கேட்டாங்கன்னா 15 minutes. சர்வேயர் எப்பயுமே அக்யூரேட்டாக பண்ணுவாங்க, அதனால ரொம்ப கம்மியாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 15 minutes. அப்போ 20 seconds வந்து பார்த்தீங்கன்னா தியோடலைட் 10 to 20 seconds. ஓகேங்களா? வெர்னியர் தியோலைட்னு சொல்லுவாங்க. வெர்னியர் தியோலைட் மேக்ஸிமமே 10 to 20 seconds தான். ஓகேங்களா? ஆப்ஷன் கொடுப்பாங்க 10 to 20, 20 to 30, 30 to 40 அந்த ரேஞ்ச் கொடுத்தா 10 to 20 seconds. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் என்னென்ன நமக்கு இருக்குது, 20 seconds அவ்வளோ தியோடலைட், டோட்டலேஷனுக்கு 1 seconds. இந்த நாளும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பிரிஸ்மாட்டிக் காம்பஸுக்கு 30 minutes, சர்வேயர் காம்பஸுக்கு 15 minutes. ஓகே, லீஸ் கவுண்ட் ஆஃப் லெவலிங் ஸ்டாஃப் 5 seconds.
சாரி 5 mm. ஓகே 5 mm. சூப்பர் எலிவேஷன் இஸ் சூப்பர் எலிவேஷன் நம்ம என்ன சொல்லலாம் ன்னு சொல்லலாங்களா ப்ளஸ் எஃப் வி ஸ்கொயர் டிவைட் பை ஜிஆர் அப்படின்னு சொல்லலாம். அப்போது சூப்பர் எலிவேஷன் எஃப் கேன்சல் பண்ணுங்க டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி ஆஃப் தி வெஹிக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வித் ஆஃப் தி வெஹிக்கிள், அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா, அப்போது இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை 225 ஆர்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, எஸ். ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சிசி பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம், ஜியோ டெக்னிக்கல் பார்த்தோம். சரிங்களா, சம் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் கொஸ்டின் பார்த்தோம், ஸ்டீல் பார்த்தோம். ப்ளஸ் அடுத்து நமக்கு வந்து சர்வேயிங் கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் இருக்குது. சரிங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதை தியரி பார்ட் மாதிரி. ஆக்டிவ் ரிமோட் சென்சிங் சிஸ்டம். இந்த ரிமோட் சென்சிங் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 ரிமோட் சென்சிங் சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேசிவ் ரிமோட் சென்சிங் சிஸ்டம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், பேசிவ், அடுத்து வந்து ஆக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பேசிவ் ரிமோட் சிஸ்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, எனர்ஜி வந்து டேரெக்டாக நேச்சுரல் சோர்ஸ் வந்து மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா, எனர்ஜி இஸ் மெஷர்டு டேரக்ட்லி இன் நேச்சுரல் சோர்ஸ். அப்படின்னா நம்ம சன்லேருந்து டேரெக்டாக நமக்கு வந்து வரும். அப்போ சன்லேருந்து நமக்கு எங்கே வருதுன்னு பாருங்கள், எர்த்துக்கு வருது. சரிங்களா, ஸோ அப்போ எர்த்துலேருந்து நம்ம வந்து சம் டிடெக்டரை ஃபிக்ஸ் பண்ணி, ஸோ அதுலேருந்து நம்ம ரேஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவுண்ட் பண்ணுறோம், மெஷர் பண்ணுறோம், சம் டிவைஸ் நம்ம கொடுக்குறோம். ஓகே, கிராஃப் பிளாட் பண்ணி நமக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குறோம். இந்த ஆக்டிவ் ரிசர்ச் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஓகேங்களா, இன்டர்னலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிடெக்டர் வந்து பார்த்திங்கன்னா சம் எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ அது இன்டர்னல் எனர்ஜி சோர்ஸ் லெவல் அப்படின்றோம். அது பேர் என்னது, இன்டர்னல் எனர்ஜி சோர்ஸ் லெவல். எக்ஸ்டர்னல் எனர்ஜி லெவல் சோர்ஸ் அப்படின்னா அது வந்து பேசிவ். இன்டர்னல் அப்படின்னா அது வந்து ஆக்டிவ். இன்டர்னலாகவே நான் ஆக்டிவாக இருப்பேன் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எக்ஸ்டர்னல் அப்படின்னா பேசிவ், நான் எக்ஸ்டர்னல் வந்து வரணும், அப்போ பேசிவாக இருக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசிவ் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ டைம் லிமிட். ஓகே, இதுக்கு டைம் இருக்குது. இப்போ சன்னு 6 to 11 நான் ரீடிங் எடுக்கணும் அப்படின்னா 6 to 11 எடுத்துடணும் அந்த டைமிங்கில். அதுக்கப்புறம் அந்த ரீடிங் மறுபடியும் நமக்கு கிடைக்காது, என்ன ரேஸ்ன்னு. பட் இது அப்படி கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா டைம் டிபெண்ட் கிடையாது. யார், இந்த ஆக்டிவ்க்கு டைம் டிபெண்ட்ன்றது நமக்கு தேவையே இல்லை. சரிங்களா, இந்த ரேடியேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது டைரக்ட்லி ஃப்ரம் தி டிடெக்டர்ஸ். அது எப்போ வேணாலும் நம்ம வந்து இன்டர்னலாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், எப்போ வேணாலும் நம்ம வந்து மெஷர் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா, இது வந்து டைம் டு டைம் இந்த பேசிவ். இதை நமக்கு வந்து ஆக்டிவ் ரிமோட் சென்சிங், பாசிவ் ரிமோட் சென்சிங்கான சிஸ்டம். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதில் என்ன கொஸ்டின், என்ன ஜிபிஎஸ் பற்றி கேட்டேன் அப்படின்னா குளோபல் பொசிஷனிங் சொல்லலாம். ஜிஸ் அப்படின்னா குளோபல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சொல்லலாம். ஜிபிஎஸ்க்கு மினிமம் 4 சேட்டலைட் இருக்கணும். இது வந்து அந்த ஃபோட்டோகிராமெட்ரிக் சர்வேஸ் ப்ளஸ் அந்த ரிமோட் சென்சிங் அதில் நம்ம படிச்சிருப்பீங்க. சரிங்களா, ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் ஒரு பேசிக் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த அப்பாக்ஸ் கால்குலேட்டட், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். அதாவது செட்டிங் ஆஃப் த கர்வில் வந்து இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்காங்க வருஷம். சரிங்களா, ஸோ இந்த அப்பாக்ஸோட டிஸ்டன்ஸ் நமக்கு வந்து கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்முலானா ஆர் இன்ட்டு அப்பாக்ஸ் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு சீக்கண்ட் டீட்டா பை 2 - 1. ஓகேங்களா, இது ஒரு 4 ஃபார்முலா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸாம்லாம் போட்டெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா, இந்த ஆங்கிள் தான் டிஃப்ளெக்டட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இது வந்து டோட்டல் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்டர்னல் ஆங்கிள். இது α/2 சேம். இது நமக்கு α/2, இந்த α/2 மறுபடியும் இங்கே நமக்கு வந்துடும். இது வந்து கார்ட் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, கார்ட் லென்த். ஸோ இந்த கார்ட் லென்த்தோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2r sin θ டிவைட் பை 2ன்னு சொல்லுவாங்க. கார்ட் லென்த் இஸ் ஈக்குவல் டு 2r sin θ டிவைடட் பை 2 இந்த கார்ட் லென்த். இந்த வெர்டிக்கல் ஹைட் ரைஸோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா r இன்ட்டு r, அதாவது 1r இன்ட்டு 1 மைனஸ், இங்கே எழுதிருக்குங்களா, இந்த ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக முக்கியம். 1 - cos θ டிவைடட் பை 2. ஓகேங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபார்முலா இருக்கும். அடுத்து டேஞ்சன் லென்த் TD1 சொல்லுவாங்க. இங்கேருந்து T1, இது T2. ஸோ அந்த டேஞ்சன் லென்த் நம்ம எடுத்தோம் அப்படின்னா r இன்ட்டு tan α 2 அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த டைம் இந்த கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1117, 19. ஓகேங்களா, ஆக்சுவலாக 1720 டிவைடட் பை ரேடியஸ், அதாவது 30 மீட்டர் கர்வ் லென்த்துக்கு, செயினுக்கு 30 மீட்டர் கர்வ் லென்த்துக்கு இப்படி வரும் நமக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 20 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி இஸ் ஈக்குவல் டு டிகிரி இன் டர்ம்ஸ் ஆஃப் 1 டிகிரி 2 டிகிரி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். இது எல்லாமே நம்ம ரேடியன்ஸ் கன்வெர்ட் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா, இது நீங்கள் மீட்டரில் அப்ளை பண்ணிடலாம். ஸோ 1150. ஓகேங்களா, அப்ராக்சிமேட்டாக 1150 டிவைடட் பை
ஆர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் ஆங்கிள் ஆஃப் தி சிம்பிள் கர்வ். ஓகே, ஒரு சிம்பிள் கர்வ்னோட இன்டர்செக்ஷன் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. இதை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்செக்ஷன் ஆங்கிள். ஓகே, இன்டர்செக்ஷன் ஆங்கிள் வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்து நீங்கள் டிஃப்ளெக்டட் ஆங்கிள் அப்படின்னா இதான் நமக்கு டிஃப்ளெக்டட் ஆங்கிள். அப்போ 180 மைனஸ் 120 இது ஸ்ட்ரெயிட் லைன் கர்வ் தானே இது நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் தானே அது. அப்போ கழிச்சா 60 டிகிரி. ஆன்சர் 60. ஓகே, இந்த கர்வ்லேருந்து பாருங்கள் 2 கொஸ்டின். ஸோ அப்போ இந்த வருஷம் கர்வ்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட் ஒரு 5 ஃபார்ம்லாம் நீங்கள் மனப்பாடம் முடிச்சுன்னா முடிஞ்சது. இதை நம்ம போட்டெல்லாம் எக்ஸாமில் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, அடிட்டிவ் கான்ஸ்டன்ட். ஸோ அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ், அதாவது டாக்கோமெட்ரிக் சர்வேயிங்கில் டிஸ்டன்ஸ் டி ஈக்குவல் டு கேஎஸ் ப்ளஸ் சின்னு ஒரு ஃபார்முலா. இது டாக்கோமெட்ரிக் சர்வேன்னு சொல்லுவாங்க. அதாவது லைன் ஆஃப் சைட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கணும், டாக்கோமெட்ரிக் சர்வேல ஹரிசாண்டலாக இருக்கணும். ஓகே, இந்த ஸ்டாஃப் வந்து வெர்டிகலாக இருக்கும். இது கூட ஒரு டைம் கேட்டிருக்காங்க. டாக்கோமெட்ரிக் சர்வேங்கில் லைன் ஆஃப் சைட் எப்படி இருக்கும், ஸ்டாஃப் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. லைன் ஆஃப் சைட் இஸ் ஹரிசாண்டல், ஸ்டாஃப் இஸ் பர்ஃபெக்ட் வெர்டிக்கல் அப்படின்னு இருக்கும் நமக்கு. சரிங்களா? கேன்றது வந்துன்னா மல்டிபிள் கான்ஸ்டன்ட். மல்டிபிளாக இருக்கிறதுனால நமக்கு எப்பவுமே வந்து அதிக வேல்யூவாக இருக்கும். அதனால் வேல்யூ வந்து மேக்ஸிமம் வந்து 100 இருக்கும். சியோட இது வந்து அடிட்டிவ் கான்ஸ்டன்ட். மல்டிபிள் கான்ஸ்டன்ட், அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 வேல்யூ எப்போ வரும் அப்படின்னா அனாலிட்டிக்கல் லென்ஸ் யூஸ் பண்ணும்போது. அனாலிட்டிக்கல் லென்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த அனாலிட்டிக்கல் லென்ஸ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸா கான்கேவ் லென்ஸா? இது வந்து பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகேங்களா? கான்வெக்ஸ் லென்ஸ். இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஜென்ரலாக அந்த சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 ஃபீட்லேருந்து 1.5 ஃபீட் 30 சென்டிமீட்டர்லேருந்து 45 சென்டிமீட்டர் இருக்கும். அதாவது 0.3 to 0.45 மீட்டர் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு வந்து யூனிட் இருக்கும், இதுக்கு வந்து யூனிட் இருக்காது. ஓகேங்களா? இது டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட், இது டைமென்ஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ இதோட வேல்யூ பாருங்கள். இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி வந்து வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ கே இஸ் ஈக்குவல் டு மல்டிபிள் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு எஃப் பை ஐன்னு சொல்லுவாங்க. ஃபோக்கல் லென்த் டிவைடட் பை, ஓகேங்களா, இன்டர்வல் பிட்வீன் தி ஸ்டடியாக ஹேர் ஆர் ஸ்டாஃப் இன்டர்செப்ட்னு கூட சொல்லலாம். அதை தப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ எஃபோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்க கேட்டிருக்கிறது அடிட்டிவ் கான்ஸ்டன்ட், சி கேட்டிருக்காங்க. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு எஃப் ப்ளஸ் ஐ ஆர் எஃப் ப்ளஸ் டின்னு சொல்லலாம். ஓகேங்க, எஃபோட வேல்யூ பாருங்கள் 0.2, ஐயோட வேல்யூ வந்து பாருங்கள் 0.1. அப்போ வேல்யூ வந்து நமக்கு 0.3. ஓகேங்களா? பட் இது இந்த வேரியேஷனே வந்து 0.3 தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதை கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ சி இஸ் ஈக்குவல் டு எஃப் ப்ளஸ் ஐ. இதில் பாருங்கள் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது. 5-6 கொஸ்டின் இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டைம் இந்த அனாலிட்டிக்கல் லென்ஸ் கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, அடிட்டிவ் கான்ஸ்டன்ட், மல்டிபிள் கான்ஸ்டன்ட் இங்கே பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்துக்கோங்க, இது வந்து மல்டிபிள் இருக்குது இந்த கேன்றது, அதனால் மல்டிபிள் கான்ஸ்டன்ட். இது ஆடில் இருக்காங்க, ஸோ அதனால் அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ். ஹில்லி டெரைன் மோஸ்ட் சூட்டபிள் கான்டூரிங் நமக்கு டாக்கோமெட்ரிக். ஓகே, டாக்கோமெட்ரிக் கான்டூரிங் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கான்டூர் அப்படின்னு என்ன கேட்க பார்த்தீங்கன்னா, அதாவது இஸ் அ லைன் ஜாயினிங் பாயிண்ட் ஆஃப் ஈக்குவல் எலிவேஷன். எல்லா எலிவேஷனும் ஈக்குவல், எல்லா லைன் ஜாயினும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் எலிவேஷனில் வந்து ஜாயின் பண்ணும். அதுக்கு பேர் தான் வந்து கான்டூர்னு சொல்லுவோம். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ கான்டூர் வந்து பார்த்திங்கன்னா கான்டூர் இன்டர்வல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கோஸ்டல் லைனுக்கு கான்டூர் எப்படி நமக்கு 0 கான்டூர்னு சொல்கிறோம். ஒரு ஃப்ளாட் டெரைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்டூர் லைன் எப்படி இருக்கும், நமக்கு ஒரு லைனாக இருக்கும். சரிங்களா? நோ பாத். ஓகேங்களா? நோ கான்டூர் அப்படின்னா அது கோஸ்டல் லைன் சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸாக இருந்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு ஹில்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடில் வந்து பார்த்திங்கன்னா கான்டூர் லைன் வந்து அதிகமாக இருக்கும், ஹையராக இருக்கும். இதே டிப்ரெஷன் ஆர் லேக் வேலி அப்படிங்கும்போது அவுட்டர் சைடில் வந்து அதிகமாக இருக்கும், இன்னர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஓவர் ஹேங்கிங் கிளிஃப் வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜ் ஆகும், க்ளோஸ் டு கான்டூர் அந்த மாதிரி நமக்கு ரேஞ்சில் வரும். ஓவர் ஹேங்கிங் கிளிஃப்னா நமக்கு இந்த ஹில் ஸ்டேஷனில் இப்படி இருக்கும் நமக்கு. சரிங்களா? ஒரு கேவ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினில் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எஸ். க்ளோஸ்டு கான்டூர் வித் ஹையர் வேல்யூ இன்சைட் அப்படின்னா ஹில்ஸ்னு சொல்லுவோம். லோவர் வேல்யூ இன்சைட் அப்படின்னா அது வந்து டிப்ரெஷன் நம்ம சொல்லிக்கலாம். கிளிஃப் அப்படின்னா இட்ஸ் க்ளோஸ்டாக இருக்கும். பிளைன் சர்ஃபேஸுக்கு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும் நமக்கு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கோஸ்டல் லைனுக்கு 0. ஓகே, மல்டிபிள் கான்ஸ்டன்ட் அப்படின்னா எஃப் பை ஐ. இப்போ தான் நம்ம தெளிவாக பார்த்தோம். சரிங்களா? எஃப் பை ஐ 100 வேல்யூ, 0 ஃபார் அடிட்டிவ் கான்ஸ்டன்ட். ஓகே, அனாலிட்டிக்கல் லென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அனாலிட்டிக்கல் லென்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம அதுக்கு கான்வெக்ஸ் லென்ஸு. ஓகேங்களா? ஐ சைட்டுக்கும் அது ஆப்டிக்கல் ஸ்கொயருக்கும் நடுவில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அது கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியல, அது கொஞ்சம் பாருங்கள். ஓகே, இன் ஆர்டர் டு டிட்டர்மைன் தி நேச்சுரல் ஃபீச்சர்ஸ். எஸ், நேச்சுரல் ஃபீச்சர், ரிவர்ஸ், மேன்மேட் ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாமே நமக்கு என்னது டோப்போகிராஃபி சர்வேயிங் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சிட்டி சர்வேயிங் அப்படின்னா சிட்டி டெவலப்மெண்ட், பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன், அதெல்லாம் வந்து சிட்டி சர்வேயிங். லொக்கேஷன் சர்வேயிங் அப்படின்னா இட் இஸ் ஜிபிஎஸ், அந்த சர்வேயிங் நம்ம யூஸ் பண்ணலாம். லொக்கேஷன் ஃபைண்ட் அவுட்டிங் தி ரிவர்ஸ், ஹில்ஸ் அண்ட் ஆல்ரெடி சம் எக்ஸிஸ்டிங் இன் பிலோ.
கிரவுண்டு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சர்வேயிங். கேடஸ்ட்ரல் சர்வேயிங் அப்படின்னா ஃபிக்ஸிங் ஆஃப் தி பில்டிங் பவுண்டரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ இன்ஜினியர் அவர் தான் வந்து இன்ஜினியர் பண்ணுவார். 33 ஃபீட்டு 16 லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட செயின் லென்த்து. ஸோ அந்தமாரி நமக்கு ரிவிஷன் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? இன் ஜியோட்டிக் சர்வேயிங் த எர்த் சர்ஃபேஸ். எஸ், சர்வேயிங் வந்து 2 டைப்ஸ் கிளாஸ் பண்ணணும். ஒன்று பிளைன் சர்வேயிங், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜியோட்டிக் சர்வேயிங். ஸ்பெரிக்கல் ஷேப்பாக இருக்கும் நமக்கு ஜியோட்டிக் சர்வேயிங்கில், ஆப்லேட் ஸ்பெராய்ட். ஜியோட்டிக் சர்வேயிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்லேட் ஸ்பெராய்ட் இருக்கும். பிளைன் சர்வேயிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாட் டெரைன் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது என்ன ஏரியாவில் பண்ணலாம்னு கேட்கலாம். மோர் தென் 250 கிலோமீட்டர் ஸ்கொயரில் நமக்கு ஸ்பெரிக்கல் சர்வேயிங் பண்ணுவோம், ஜியோட்டிக் சர்வேயிங். லெஸ் தென் 250 கிலோமீட்டர் நமக்கு வந்து பிளைன் சர்வேயிங் நம்ம பண்ணுவோம். சரிங்களா? அதனுடைய ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள் சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ட்ரையாங்கிள் சொல்லுவோம். அதோடைய வேரியேஷன் நமக்கு 10 செகண்ட்ஸ் நமக்கு ஆங்கிள். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் இன் 30 சென்டிமீட்டர் செயின். அப்போ 30 மீட்டர் செயின். அப்போது ஈச் லிங்க் நமக்கு என்ன சொன்னோம், நமக்கு 20 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்களா. அப்போ 30 இது சென்டிமீட்டர் வந்து மீட்டரை கன்வெர்ட் பண்ணுங்கள். 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டிவைட் பை 20, 2 0, 1.5, 150 லிங்க்ஸ். ஓகேங்களா? இப்போ 20 மீட்டரில் எத்தனை இருக்கும்? 100 இருக்கும். இதை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. செயின்லாம் படிச்சுக்கோங்க. செயின்லாம் ரொம்ப இன்ஜினியர் செயின்லாம் 100 ஃபீட்டு 100 லிங்க்ஸு. ஓகேங்களா? அதை கூட கேட்கலாம். சரிங்களா? இப்போ இன்ஜினியரிங் செயின் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 100 ஃபீட்டு. அப்போ ஒவ்வொரு லிங்க்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனைன்னு கேட்குறாங்கன்னா, இன்ஜினியரிங் செய்யணும்னா நீங்கள் வந்து டிவைட் பை இந்த இடத்துல 20 போட்டுறக்கூடாது. 20 சென்டிமீட்டர் போட்டு கண்டுபிடிச்சிடக்கூடாது. சரிங்களா? ஏன்னா அது இன்ஜினியரிங் செயின்னு சொல்கிறாங்க. 100 ஃபீட் 100 லிங்க்ஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட். எஸ். ஓகே. ஸோ இது வரலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோர் தென் ஒரு 65 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஒவ்வொரு கொஷின் வந்து மினிமம் நம்ம 2 கொஷின்ஸ் சரிங்களா எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ பேலன்ஸ் அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், இரிகேஷன், ஹைட்ராலஜி. ஸோ அதனுடைய பேசிக் கொஷின்ஸ் வீடியோலாம் நம்ம போட போகிறோம். கண்டிப்பாக பாருங்கள். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட்.